திருவள்ளுவர் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேங்க. தொடங்கலாம். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்ற வள்ளுவத்தின் வழி நின்று அறிவு செல்வத்தை அனைவரும் அள்ளி பருகிடும் விதமாக தந்து கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமியும் மலைவாழை அல்லவோ கல்வி என்று கனிவாக உரைத்திட்ட பாவேந்தரின் பெயர் தாங்கிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து நடத்தும் தொடர் அறிவியல் அரங்கத்தின் 23வது அமர்வு இன்றைய நமது அமர்வு இருவரி குரல் நெறி தந்த திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே ஆரம்பமாகின்றது. இதயத்தின் இதம் இசை என்று சொல்லுவார்கள். வார்த்தைகள் முடிவடையும் இடத்தில் இசை தொடங்குகிறதாம். ஆனால் இன்று இங்கு நாம் இனிய இசையோடு தொடங்குவோம் நம்முடைய வார்த்தை பரிமாற்றங்களை. வரிகளுக்கு வலிமை சேர்க்கும் வல்லமை வாய்ந்த அந்த இசையை இளம் வயதிலேயே ஆர்வமும் தேடலும் நிறைத்து பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக இசை பயின்ற சகோதரி சிவன்யா சுப்பு அவர்களின் இனிய இசையோடு இணைவோம் நாம் இப்போது. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியன திருக்குறளை. தேனினும் இனியன திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழு வடித்தோன் வாளறிவன். தேனினும் இனியன திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழு வடித்தோன் வாளறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொதுநீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொதுநீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதி சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான். கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தை நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வள்ளுவன் செய் திருக்குறளை நல்லதோர் சொல் மாலையாய் இசை மாலையாய் தொடுத்து அளித்தமைக்கு மிக்க நன்றி சகோதரி.
இன்றைய நமது அமர்வின் தலைப்பு தொழில் முனைப்பும் வேலை வாய்ப்பும். மாற்று யோசி. எதிலுமே மாற்று கண்ணோட்டம், அதாவது வித்தியாசமான சிந்தனை வேண்டும் அல்லவா? யோசிப்பது அறிவு மனம், மாற்றி யோசிப்பதோ ஆழ்மனம். வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதா தயார்படுத்திக் கொள்வதா என்பதை கால சூழலுக்கு ஏற்ப மாற்றி யோசிக்க பழகினால் வெற்றி அது என்றும் நம்மசம். இதை முன்னிறுத்தியே அறிவியலாளர்களும் வாழ்வியல் சாதனை சான்றாளர்களும் நம்மிடையே வந்து கருத்துரைக்க இருக்கக்கூடிய நல்லதொரு அமர்வு இது. அந்த வகையில் நிகழ்விற்கு இனிய நல் வரவேற்புரையாற்றி சிறப்பிக்க இருக்கிறார் முனைவர் கோ நாகப்பன் அவர்கள். ஊரடங்கின் காரணத்தால் உள்ளரங்கில் இணைந்திருக்கிறோம், அதாவது இந்த ஜூம் மீட்டில் நாம் இணைந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் இந்த நல் உள்ளம் படைத்தவரின் முன்னெடுப்பு அதிகமென்றே சொல்லலாம். கணினி தொழில்நுட்பத் துறையில் பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் கோ நாகப்பன் அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லைகள் கடந்து பறந்துபட்டு நிற்கும் கல்வி ஆர்வலர்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த கணினி தொழில்நுட்பத்தால் இந்த அமர்விற்கு மிகுந்த ஊக்கமும் உற்சாகமும் ஆற்றி வரும் இவருக்கும் இவரது குடும்பத்தாருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்புரை வழங்குமாறு இவரை வரவேற்கிறோம். நன்றி செண்பக காசி. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். கூடியுள்ள அனைவருக்கும் என் முதல் வணக்கம். திருவள்ளுவர் வாழ்த்தோடு இவ்விழாவை இனிதே துவங்கிய செல்வி சுபன்யா சுப்பு அவர்களுக்கு நன்றி. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க, எம்டிஎஸ் அகாடமி மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பெக் துறை கைகோர்ந்து தொடர்ந்து வார வாரம் நடத்தி கொண்டிருக்கும் அறிவியல் அரங்க தொடரின் 23ஆம் நிகழ்ச்சி இது. தொழில் முனைப்பும் வேலை வாய்ப்பும் மாற்று யோசி, entrepreneurship and career opportunities, lateral thinking என்ற தலைப்பில் இன்று ஜனவரி 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு இனிதே தொடங்கி இருக்கிறோம். அறிவே ஆற்றல் என்னும் உயரிய நோக்குடன் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி வானவில் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் சார்பாக சமூக நல தொண்டுகள் பலவற்றை கடந்த 35 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆற்றி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக இது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. நமது செயலர் சேயோன் ஐயா அவர்களின் உயரிய தலைமையில் பல ஆளுமை பயிற்சி பயிலரங்குகளும், மாநில கருத்தரங்குகளும், தேசிய கருத்தரங்குகளும், பன்னாட்டு மாநாடுகளையும் நடத்தியுள்ள நாம் அறிவியல் அறிஞர்களும் பேராசிரியர்களும் இளம் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களும் வளரும் மாணவர்களோடு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அமைத்து கொடுத்திருக்கும் ஒரு உயரிய மேடைதான் இந்த அறிவியல் அரங்கம். இந்த அரங்கத்தை சிறப்பிக்கும் வகையில் குழுமியுள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இன்றைய விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் மேபல் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியின் மேலாண்மை இயக்குனர் அரிமா பொறிஞர் எஸ் ராமன் அவர்களை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். என்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா கண சிற்சபேசன் ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பேரறிஞரை பற்றி அறிமுக உரையாற்ற வந்திருக்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழக பெக் துறையின் இணையதள ஒருங்கிணைப்பாளர் எனது உற்ற தோழர் பேராசிரியர் முனைவர் பா நடராஜமூர்த்தி அவர்களையும் பணிவோடு வரவேற்கின்றேன். இப்படி ஒரு தொடர் நிகழ்ச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடக்க பெரும் உறுதுணையாக இருந்து கொண்டிருந்த பெக் துறையின் முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் மு ரவிச்சந்திரன் அவர்கள் இன்று நம் சிறப்பு விருந்தினராக புது வடிவம் எடுத்துள்ளார், புது அவதாரம் எடுத்துள்ளார். அவரின் இந்த மாற்றி யோசி திட்டம் நம்மையும் நிச்சயம் இன்று முதல் எதையும் மாற்றி யோசிக்க தூண்டும் என்பதில் சிறிதளவும் மையமில்லை. அவர் ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு பன்முக சிந்தனையாளர். அவரிடம் பேசும் சொற்ப நேரத்திலும் கேட்போரின் மனதில் தன் கற்கண்டு சிந்தனைகளை தூண்டிவிடும் வல்லமை படைத்த தொழில் விற்பனர்.
நம்பிக்கை என்ற நார் மட்டும் இருந்தால் போதும், வெற்றி என்ற பூக்கள் தானாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் என்ற நம்பிக்கையை தெளிவாய் விதைக்கக்கூடிய சிந்தனை சிற்பி ஐயா, உங்களின் பேச்சை கேட்க ஆர்வமாய் இருக்கிறோம். உங்களின் நேர்மறை எண்ணங்களால் நிறையட்டும் இந்த அரங்கம். நன்றியுரை நவில வந்திருக்கும் நமது சங்க காப்பாளர் மின் பொறியியல் வல்லுநர் திரு ஐயாசாமி அவர்களையும், நாட்டுப்பண் செவ்வனே பாட இருக்கும் நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் இணைச் செயலர் கலைமாமணி வாசுகி அம்மா அவர்களையும், தன் இனிய சொற்களால் இனிதே இணைப்புரை ஆற்ற வந்திருக்கும் வானொலி கலைஞர் திருமதி செண்பக காசி அவர்களையும், சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் சங்க அன்பர்களையும், அறிவு சேர்க்க வந்திருக்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்களையும், அனைத்தையும் கிரகிக்க வந்திருக்கும் மாணவர்களையும், ஏனையோர் அனைவரையும் ஐயா செய்யோன் ஐயா அவர்களின் சார்பாகவும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. வரவேற்புதான் நல்லதொரு நிகழ்வின் வாசற்படி, முதற்படி என்றும் கூட சொல்வார்கள். அப்படி தொகுப்பு தோரணங்களால் வரவேற்பு என்கின்ற வாசற்படியை அலங்கரித்து தந்த முனைவர் கோ நாகப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. அடுத்ததாக இது நிகழ்வு தொடங்கும் நேரம். தலைமை உரையாற்ற அரிமா பொறிஞர் எஸ் ராமன் அவர்கள் வர இருக்கிறார்கள். வெற்றியாளர்கள் என்போர் வித்தியாசமான காரியங்களை செய்பவர்கள் அல்லர், வித்தியாசமான முறையில் தன்னுடைய செயல்களை செய்பவர்கள் என்பார் ஷிவ் கெரா. இது போல இன்றைய நம்முடைய அமர்வின் தலைமை உரையாற்ற வந்திருக்கும் அரிமா பொறிஞர் எஸ் ராமன் அவர்கள் சென்னை கும்மிடிப்பூண்டியில் இருக்கும் மேபல் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெடின் மேலாண்மை இயக்குநராக இருக்கிறார். அந்த தொழிலகத்தின் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் தந்து வரும் இவரது சேவை சமூகத்திற்கு மிகவும் தேவை. இது மட்டுமா இல்லை, சென்னை தியாகராய நகர் அரிமா சங்கத்தோடு இணைந்து இவர் ஆற்றி வரும் சமூக நல தொண்டுகள் பல பல என்று சொல்லலாம். கைமாறு கருதாத அந்த மழை போல சமூக பணி ஆற்றி வரும் இவர் இன்றைய நமது நிகழ்வில் தலைமையேற்று உரையாற்ற இருப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறது எம்டிஎஸ் அகாடமி மற்றும் பெக் துறை. வாருங்கள் ஐயா, இது தங்களுக்கான நேரம். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ராமன் சார், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். Professor KNC, Dr. Nagappan, Dr. Ravichandran, and team members of MTS Academy and Bharatidasan University, very good morning to all of you. I thank the MTS Academy for inviting me to this meeting, especially to Dr. Cheyon and Professor KNC. The topic of the day is very relevant for the times. As you all of you are aware, the pandemic has played havoc with many people's lives, be it business or individuals. So at such times, it also gives many opportunities. We have seen phenomenal growth in service industry and pharma, and many other industries have seen unprecedented growth. At the same time, people in the middle ages have lost their jobs, and some companies were not able to survive this pandemic and they have to fold it down. And youngsters who are looking for jobs, they have been asked to wait, or the opportunity are much less, except in few occasions. At the same time, the remote working, that is work from home, and then many opportunities like the Zoom has seen unprecedented growth. All these kind of meeting apps like Google Meet or MS Team or Zoom and all have really grown in manifold. And remote teaching, especially, see now we have seen companies like Baiju has reached many great heights. They were able to invite a lot of investment from many investors. So this also gives an opportunity. Like there is nothing is going without a positive and negative aspects of it. So people who are at the juncture, who were put to such difficulties, have to think of alternative ways. There cannot be a better subject than lateral thinking, which is going to throw ideas for reshaping their lives.
In 1967, Professor De Bono has brought the idea of lateral thinking, though it has been happening in our midst for many years. It was not getting the correct kind of attention. So once he started talking about lateral thinking, so it has been really shaped many companies' strategies and individuals' lives as well. I'd like to present one or two cases for your attention. I'll just present a couple of slides. Yeah, our company supplies these kind of equipments. So you can find such equipments in many factories, be it chemical factories or paper factories, or even in water treatment plants, you may find such equipments. A company called Rafila International was setting up a factory in Palakkad, Kerala, some years back. So they had a tight project schedule. They have placed an order with the company for making such vessels. As an online monitoring, when they found out that the other company is not going to deliver their equipments in time, they started looking out for other companies who can meet the requirements. And we happened to come across that company, and then they gave us a challenge. So normally we take about 6 to 7 months for supplying these kind of equipments, whereas they had only 4 months to give it to us. So what we thought, it was an opportunity. We were also low on the job at that particular time. So we were wondering how to take this order. You can just see this next slide. This gives the various components of such a vessel. It's a cylindrical equipment which has got 2 heads on either side of different shapes depending upon their process requirement. So generally, we take 7 months because the dish ends, that is, which you find in both the heads, at both the ends of the equipment, take about 2.5 to 3 months to get it made from other suppliers. And normally, the companies used to wait for this to come because they were very, very particular that the circumference of the dish end must meet with the cylindrical shell. So I was wondering, why not we do differently? Then we started looking at the earlier records of the head manufacturers. We found that they were able to supply them within a circumferential difference of 4 to 5 mm, which works out for a 2 meter diameter equipment about 1.5 mm only in difference. So I told our guys, let us do the shell in the meantime. Let the decisions get made and come. We'll make all the other components like the nozzles, supports, etc. Thereby we could cut 2 months time easily. So then we were confident. We went and told the customer, come on, we are ready to supply these equipments. They wanted 14 of them. By just doing a process change, we were able to deliver this order in time, and we retained the customer. And after that time, this has become our main production process. Since that day, we were able to cut down our delivery time like many things. So this is one such instance of challenging the status quo and looking at the process differently. And we also have an occasion, a history in our country. உங்க எல்லாருக்கும் தெரியும் கரிகால் பெருவளத்தான் கல்லணை கட்டியவர். 2000 வருஷங்களுக்கு முன்னால சோழ நாட்டை மிக பெருமையோட ஆட்சி புரிந்தார். இமயவரை சென்றார், பல போர்களை வென்றவர். ஒரு சமயம் அவருடைய அரசவைக்கு 2 பேர் ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்காக வந்தாங்க. ரொம்ப இளைஞனா இருக்கிறத பார்த்துட்டு இவர்கிட்ட நமக்கு நீதி கிடைக்காது, போயிடலாம் நினைச்சு அவங்க முயற்சி பண்ணின போது அரசருக்கு தெரிஞ்சு அரசர் சொன்னார், நீங்க இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க, ஒரு பெரியவர் இங்க இருப்பாரு, உங்களுக்கு சரியான நீதி சொல்லுவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மறுநாள் அவரே முதியவர் போல வேடம் தரித்து கொண்டு அவங்களுடைய வழக்கை கேட்டு மிக சரியான தீர்வை அவர்கள் கொடுத்தார். இது போல சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நம்மளுடைய ப்ராசஸையோ நம்மளுடைய வாழ்க்கையோ மாற்றக்கூடிய வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான நேரம் இது. Dr. Ravichandran is going to deliver a life-changing speech today. Like you, we are also ready to listen to him. Thank you. Thanks for the opportunity in MTS Academy. I thank all the viewers and listeners
who are attending this meeting. Thank you very much. நன்றி ஐயா. வாய்ப்புகள் எங்கும் பரவி கிடக்கின்றன. அதனை பயன்படுத்துவது என்பது அவரவர் ஆர்வத்தையும் முயற்சியையும் பொறுத்தது. இதை தன்னுடைய துறையின் மூலமாகவும் அங்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமாகவும் இதையெல்லாம் தாண்டி ஒரு வரலாற்று செய்தியோடும் நம்மிடையே நல்லதொரு தகவல்களை கோப்பு காட்சிகளாக தந்து விளக்கியமைக்கு மிகவும் நன்றி ஐயா. நிகழ்வு தொடர்கிறது. அடுத்ததாக அறிமுக உரை ஆற்ற வருகிறார் முனைவர் ப. நடராஜமூர்த்தி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இணையதள ஒருங்கிணைப்பாளர். பொதுவாக சொல்வதுண்டு, பூக்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்று. அதன் வாசமே சொல்லிவிடும் அல்லவா அதனுடைய இருப்பிடத்தை. ஆனாலும் அந்த மலரோடு உறவாடிய தென்றல் நம் மனதோடு உரசினால் அது ஒரு அலாதி சுகம்தான். அது போலதான் இன்றைய நம்முடைய அமர்வில் சிறப்புரை ஆற்ற வந்திருப்பவரோ பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இயக்குனர் முனைவர் மு. ரவிச்சந்திரன் அவர்கள். அவரோடு பழகிய அந்த அழகிய நாட்களின் அனுபவ வாசத்தை இதோ நம்மோடு பகிர்ந்திட வருகிறார் அறிமுக உரையாக பேராசிரியர் முனைவர் ப. நடராஜமூர்த்தி அவர்கள். நன்றி மேடம். சிறப்புரையாற்ற உள்ள நமது முன்னாள் இயக்குனர் முனைவர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமின்றி நான் பெருமைப்படுகிறேன். அவர் 30 வருடங்களாக ஆசிரியர் பணியில் இருக்கிறார். 30 வருடங்களுக்கு மேலாக இவர் ஆராய்ச்சியை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் பெங்களூரில் முடித்தார். ஆகையாலோ என்னவோ 20 தரமான ஆராய்ச்சி மாணவர்களை பல்வேறு இடங்களில் அவர்களுடைய மாணவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய முத்திரையை அங்கு பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இதில் அதிகபட்சம் அல்ல, நான் கூறுவது உண்மை. இதை யாரும் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இவர் 65 ஆராய்ச்சி கட்டுரைகளை 65க்கு மேல் ஆராய்ச்சி கட்டுரைகளை இவர் வழங்கியுள்ளார். 5 புத்தகங்களை எழுதியுள்ளார். இதில் வரும் பல ஃபைண்டிங்ஸும் சஜஷனும் இப்போது உள்ள பாலிசி மேக்கர்ஸ் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி 6 ஆராய்ச்சி ஆய்வுகளை செய்து முடித்துள்ளார். அந்த ஆராய்ச்சி ஆய்வுகளின் மூலம் பல பாலிசி மேக்கர்ஸ் பல பாலிசியை ஃப்ரேம் பண்ணியுள்ளார். இதனாலோ என்னவோ இவரை ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப் அண்டர் அமெரிக்கா என்விரான்மெண்ட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் இவரை அமெரிக்காவுக்கும் அழைத்து அங்கும் இவருடைய ஆய்வுகளை கேட்டு அவர்கள் பயனடைந்துள்ளார்கள். இவர் 100 ப்ரோக்ராம் மேல் ஆர்கனைஸ் செய்துள்ளார். ஆகையால் தான் இங்கு இயக்குனராகவும் இருந்தாரோ என்னவோ தெரியவில்லை. அது மட்டுமின்றி பல ப்ரொஃபஷனல் பாடிஸ் மெம்பராக இருந்துள்ளார். உதாரணத்துக்கு பாடிஸ் ஆஃப் அட்வைசரி போர்டு, அகடமிக் போர்டு, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், பல கூறிக்கொண்டே போகலாம். 50 ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இன் வேரியஸ் கெப்பாசிட்டி 50க்கு மேல் செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு அவர் இன்னும் ஓய்வு பெறவில்லை. ஓய்வு பெற நாங்கள் விடவும் மாட்டோம். இதெல்லாம் தாண்டி அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு சிடி டைரக்டராகவும் இருந்திருக்கார். அதை தாண்டி பதிவாளராகவும் இருந்துள்ளார். அவருடைய பணி சிறப்பாக அமைந்தது என்றும். அது மட்டுமன்றி இதெல்லாம் அவருடைய அகடமிக் பற்றி நான் கூறினேன். அவர் ஒரு மனித நேயம் கொண்டவர். அவருடைய மனித நேயத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் நானே. நாங்கள் சேரும்போது 2008 எங்களை அழைத்து, உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த கதவு என்றும் திறந்திருக்கும், வாருங்கள் என்று கூறினார். இன்று வரை திறந்து வைத்திருக்கிறார். இன்று நான் இங்கு இணைய தல ஒருங்கிணைப்பாளராக இருப்பதற்கும் அவர்தான் காரணம். அந்த அளவுக்கு ஒரு மனித நேயம், இடைவிடாது கன்சிஸ்டன்சி அப்படி என்று கூறுவோமே, அதற்கு உதாரணம் அவர்தான். அவரை நான் வரவேற்பதில் பெக் சார்பாகவும் எம்டிஎஸ் சார்பாகவும் வரவேற்கிறேன். நன்றி. வாருங்கள் ஐயா, உங்களோட சொற்பொழிவை பொழியுங்கள். நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி ஐயா. மலரின் வாசம் நம்முடைய செவி தாண்டி அனைவருக்குமே சிந்தை நிறைத்திருக்கும் ஐயா அவர்களின் அறிமுக உரையில் என்று நாம் நம்பலாம். இது சிறப்புரைக்கான நேரம். நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட, தேர்ந்தெடுத்த துறையில் நம்மை எந்த அளவிற்கு ஈடுபடுத்தி அதனுடைய தரத்தை நிலைநிறுத்துகிறோம் என்பதே முக்கியமானது என்று சொல்வார்கள். அப்படி
தன்னுடைய துறையில் சிறந்த பணிக்காக மற்ற பிற பல்கலைக்கழகங்களின் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்ற சிறப்புக்குரியவர் இன்றைய சிறப்புரையாற்ற வந்திருப்பவர். ஆசிரியராக பணியை துவங்கி இயக்குனர், பதிவாளர், இப்படி பன்முக பரிணாமங்களை கொண்ட இவரது முயற்சியும் பயிற்சியுமே இன்றைய நமது மாற்று யோசி என்கின்ற அமர்விற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கலாம் அல்லவா? ஆய்வு கல்வி என்கின்ற ஒளி கொண்டு ஆயிரம் ஆய்வு மாணவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் பேராசிரியர் நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பது நமக்கு மிக பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். இது சிறப்புரையாளருக்கான நேரம். எல்லோருக்கும் காலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய MTS செயலாளர் டாக்டர் சேயோன் அவர்களே, இந்த MTS-இன் கல் தூணாக விளங்கும் பேராசிரியர் சிர் சபேசன், பேராசிரியர் ஐயாசாமி அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பொன்னவைக்கோ அவர்களே, இந்நாள் துணைவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் மணிசங்கர் அவர்களே, தலைமை உரையாற்றிய அரிமா பொறிஞர் எஸ் ராமன் அவர்களே, அருமையாக, அதாவது நான் பேச வேண்டிய டாபிக்ல 2-3 பாயிண்ட்டை வந்து எளிதாக வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டார். அவருக்கு நான் நன்றியை சொல்லணும். மிக அருமையாக வந்து இந்த இணைப்புரை எஸ்டேட் இருக்கிற செண்பக, அவங்க தமிழ் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 50+ 60க்கு மேலே தான் இருக்கும். அதில் வந்து இந்த சிவன்யா சுப்பு வரும்போது ஒரு சின்ன வயசில் வந்து வர்றதே நம்ம இந்த MTS-க்கும் பெருமை, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கும் பெருமையாக தான் இருக்குது. அந்த மாதிரி வயசு கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இல்லைன்னா இது வந்து சீனியர் சிட்டிசன் ஃபோரம்னு சொல்லாமல் யாரும் சொல்ல முடியாது. ஸோ சிவன்யா சுப்பு வரும்போது தான் பார்க்கும்போது இது வந்து எல்லாருக்கும் உரிய ஒரு ஃபோரம்னு வந்துட்டு அவங்க புரிய வைக்கிறாங்க. ரொம்ப அருமையாக ஒவ்வொரு வாரமும் இனிமையாக வந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடுறாங்க. அப்புறம் சார் என்ன பார்த்தா தெரியலையா சார், நீங்க என்னைக்குமே இளமை சார், நீங்க வந்து சொல்லவே வேண்டாம். ஏன்னா நீங்க பார்க்கும்போது ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாருமே 60+ இருக்குது. அவங்கள பார்க்கும்பொழுது அந்த வகையில சொல்றேன். அவங்க வந்து நம்மளுடைய பெண் குழந்தை மாதிரி. அவங்க வயசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. எனக்கு பேத்தியே இருக்கா. அதே மாதிரி இந்த நிகழ்வை வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு, அதே மாதிரி அறிமுக உரை ஆற்றிய பேராசிரியர் நாகப்பன், அவர் வேற ஏதோ ஒர்க் இருக்குன்னு போயிட்டாரு. இல்லை ஒருவேளை நான் பேசுறத வந்து அப்புறமா கேட்டுக்கலாம் கூட போயிருக்கலாம். டாக்டர் சேயோன் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டே நம்ம அதாவது அவர் எங்க இருந்தாலும் நான் சொன்னேன், we are really missing. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே பேசுறாங்க அன்பர்களே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ டாக்டர் சேயோன் இல்லாத ஒரு குறை. ஆனால் அவர் காரில் ஓட்டிக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா, அவர் காரை கவனமாக ஓட்டலாம். இதை எப்போ வேணாலும் ரெக்கார்டட் வெர்ஷன் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதனால் அவர் கேட்டிருந்தா கூட அது தயவுசெய்து காரை வந்து நீங்கள் பத்திரமா ஓட்டுங்க. ஸோ இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு அளித்த MTS-க்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழக பெக் துறைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லைட்ஸுக்கு போயிடலாம் டாக்டர் நாராயணன். நீங்க தலைப்பை பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர், அதில் மாற்று யோசி, அதில் லேட்ரல் திங்கிங், இதை பற்றி தான் நான் வந்து அதை பற்றி நான் பேசலான். இதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த 1 ஆண்டு காலமாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் நீங்கள் லேட்ரல் தமிழ் மீனிங் எடுத்து பார்த்தா டாக்டர் சிற்சபைசெல்லாம் இருக்கிற நம்ம தமிழில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டுன்னு போட்டிருக்கு. அதை வந்து நம்ம லிட்டரலாக எடுக்க முடியாது. பக்கவாட்டு அப்படின்றது எடுப்போம். பட் லேட்ரல் அப்படின்றதுனுடைய அர்த்தம் வந்து அவர் சொன்ன மாற்று யோசி. அதில் நம்ம இந்த லேட்ரல்ன்றது அந்த வேர்டு நமக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா, சில பேருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போதான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கு, நிறைய அட்மிஷன் கிடைக்குதுங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியரை நம்ம உருவாக்குறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். என்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 3 வருஷம் டிப்ளமா படிச்சுட்டு அப்புறம் அந்த டிப்ளமா முடிச்சுட்டு செகண்ட் இயர் பிஇல போய் சேருவாங்க. அதுக்கு பேர் லேட்ரல் என்ட்ரி. ஸோ அந்த லேட்ரல் அப்படின்றது பக்கவாட்டு தான். லேட்ரலாக பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மாற்று யோசியில பார்க்கும்போது ஏன் நான் சொல்லணும்னா, சிந்தனை அப்படிங்கிறது, யோசிக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே இயற்கையா ஒருத்தருடைய நம்மளுடைய சமூக, சமுதாய, பொருளாதார,
கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து நமக்கே வர நம்ம படித்த படிப்பு அதை பொறுத்து நம்ம அந்த சிந்தனை வந்து தானாக வர்றது தான். இது வந்து இப்போ என்ன எப்படி காலம் வந்துருச்சுன்னா 20th செஞ்சுரி 21st செஞ்சுரியில் இந்த யோசிக்கிறதையும் விஞ்ஞான அடிப்படையில் வந்து வந்து நமக்கு வந்து மாணவர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். இது வந்து அப்கோர்ஸ் ஐ மஸ்ட் கன்ஃபஸ் இன் த பிகினிங், இது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் மென்ட் ஃபார் ஒன்லி ஸ்டூடெண்ட். டாக்டர் ராமன் கூட சொன்னார் ஈகராக கவனிக்கிறேன்னு. அப்கோர்ஸ் இதில் பலன் இருந்தால் அவரும் கேட்டுக்கலாம். இதில் வந்து இட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தொழில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்பு இருக்குது, தனியார் கம்பெனிகளில் வேலை இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன பார்க்கணும்னா தொழில் முனைவோராக மாற்றுவது. எங்கள் பெக்கில் பாரதாஸ் யூனிவர்சிட்டி ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷன் கரியர் ஹப்ல தொழில் முனைவோராக ஆகுவதற்கு மாணவர்களை எப்படி தயார்படுத்துவது. ஏன்னா இப்போ நல்லா நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 100 பேர் முடிச்சுட்டு வராங்க, யூஜியோ பிஜியோ பிஹெச்ஓ முடிச்சுட்டு வராங்கன்னா அந்த 100 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் தொழில் முனைவோராக மாறுறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ எம்ஹெச்ஆர்டியில் எங்கள் பெக்குக்கு வந்து ஒரு 15 கோடி ரூபா, அது மாதிரி இந்தியாவில் 30 யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன சொல்கிறாங்களா, மாணவர்களை படிக்கும் பொழுதே நீங்கள் தொழில் முனைவராக ஆகிறதுக்கு என்னென்ன யுக்திகள்லாம் இருக்குது அதை முதல்ல அவங்களுக்கு அதே தயார்படுத்துங்க அப்படின்னு பண்ணும்பொழுது அவங்க யூஜியோ பிஜியோ முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா 100க்கு ஒருத்தர் தான் வராங்க அப்படின்னா இப்போ 100க்கு 5 பேர் வரலாம், 10 பேர் வரலாம். அதுதான் வந்து பெக்கனுடைய ஐடியா. இதுதான் எம்ஹெச்ஆர்டி சொல்லும். அப்படின்னு பார்க்கும்போது அரசு துறையில் வேலைக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம், அதுக்குரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போகலாம். தனியார் துறைக்கு போகிறாங்க. அது இல்லாமல் தனியார் இதில் தொழில் முனைவோராக மாறுவதற்கு என்ன எப்படி தயார்படுத்திக்கணும், ஒரு ப்ரப்போசல் எப்படி எழுதணும், அதை எப்படி வந்து கொண்டு வரணுன்றதுக்கு தான் நம்மளுடைய எய்ம். அதில் லேட்டரல் திங்கிங் அப்படின்னு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழில் முனைவர் மாறுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நான் பேச போகிறேன். லேட்டரல் திங்கிங் அப்படின்னு வரும்போது அந்த சிந்தனையில் மாற்றி யோசின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி மாற்றி யோசினா என்ன, எப்படி நம்ம மாற்றி யோசிக்கிறது? மாற்றி யோசிக்கிறதுனா வாயில சாப்பிட்றது பதிலாக மூக்கில் சாப்பிட்றதா இல்லை காதில் சாப்பிட்றது? அப்படி அல்ல. ஏன்னா நான் நிறைய போரத்தில் போய் பேசும்போது மாற்றி யோசினா அவங்க வேறு விதமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி அல்லாமல் விஞ்ஞான பூர்வமாக நம்முடைய சிந்தனைகளை யோசிப்பதை வந்து எப்படி வந்து நம்மளால் அது நம்ம ட்ரெயின் பண்ணிக்க முடியும். அதுதான் லேட்டரல் திங்கிங். நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஜாப் மார்க்கெட்டுக்கும் அகாடமிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அந்தந்த டிசிப்ளின்ல டொமைன் நாலேஜ்ல நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க. 100க்கு 90 மார்க் வாங்குறாங்க, 100க்கு 100 101 மார்க் கூட வாங்குறாங்க. ஆனா அந்த டொமைன் நாலேஜை வச்சு அப்படியே வந்து அவங்களுக்கு வேலைக்கு போக முடியல, இல்ல ஒரு தொழில் முனைவரை மாறுறது கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்கிறது வந்து ரா இன்டெலிஜென்ஸ். டொமைன் நாலேஜ் ரா இன்டெலிஜென்ஸ். நல்லா படிக்கிறாங்க, அதை வந்து நல்லா பரீட்சை எழுதுறாங்க, நல்லா எழுதுறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. அது வந்து பத்தாது. அந்த ரா இன்டெலிஜென்ஸை வந்து கொஞ்சம் நர்ச்சர் பண்ணி அவங்கள வந்து தொழில் முனைவரை மாற்றணும் அப்படின்றதான் ஐடியா. சரி, நெக்ஸ்ட். அப்படி பார்க்கும்பொழுது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அது வந்து 3 விஷயத்தை நம்ம வந்து இந்த 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 பர்டிகுலர் அரங்கத்தில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஒன்று வந்து கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், ஆண்டர்பிரினியர்ஷிப். இது கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எல்லாரும் கேள்விப்படுறதுதான். கிரியேட்டிவிட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், கிரியேட்டிவாக இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த சினி ஃபீல்ட்லையோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்லையோ அந்த மாதிரி ஃபீல்டில் பாட்டு எழுதுறவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிரியேட்டிவாக இருக்காங்க, கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எல்லா மனிதர்களும், எல்லா ஆண் பெண் எல்லாருமே, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாமே வந்து கிரியேட்டிவாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தனியாக பயிற்சி வேணும் அப்படின்றதான் எங்களுடைய வாதம். ஆனா சில பேருக்கு வந்து இன்பானா, சில பேருக்கு கிரியேட்டிவிட்டியா அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். அது அந்த மாதிரி ஐடியாஸ் வெளியே வராம கூட போயிடும். எப்ப வெளியே வருதுன்னா அதை கொண்டு பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கும் போது அந்த கிரியேட்டிவ் ஐடியா வெளியில வருது. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே எவ்ரி இண்டிவிஜுவல் ஹஸ் காட் சம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். அதை இன்னும் நர்ச்சர் பண்ணி தொழில் முனைவோரை மாறுவதற்கு என்ன மாதிரி நம்ம மேற்கொள்ள வேண்டும் அதான் நான் சொல்ல போறேன். அதே மாதிரி இன்னோவேஷன், எங்க கரியர் ஹப்புக்கு முக்கியமானது இன்னோவேஷன். ஸோ அந்த இன்னோவேஷனை பத்தி பேசுறோம். அல்டிமேட்டா தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினியர்ஷிப், இந்த 3 பத்தி தான் நம்ம பேசுறாங்க. அதுல வந்து குறிப்பா லேட்டரல் திங்கிங் பத்தி நான் வந்து ஐ ட்ரை டு டச் அப்பான் லேட்டரல் திங்கிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டியில நான் கூட யோசிச்சேன், கிரியேட்டிவ்னா என்ன, நம்ம யோசிக்கிறதா என்னன்னா அதுல வந்து 4 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து என்ன வேணும் கிரியேட்டிவ், இது வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சினிமா துறையோ அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தேவை. அதுல 4 விஷயங்கள். ஒண்ணு வந்து இமேஜினேஷன், கற்பனை திறன். எல்லாருக்குமே இருக்கு கற்பனை திறன். முதல்ல வேணும், நீங்க கண்ணை மூடி யோசிச்சா அதான் கற்பனை திறன். 2வது அது வந்து இட் ஷுட் பி பர்பஸ்ஃபுல். நமக்கு இருக்கிற கற்பனை திறன் வந்து பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றாங்க. அப்ப என்ன, அது இட் இஸ் டிரெக்டட் டு அச்சீவ் சம் அப்ஜெக்டிவ்.
அந்த பர்பஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. மூணாவது, இட் மஸ்ட் பி ஒரிஜினல். ஒரிஜினலா இருக்கும். அந்த 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 வந்து ஒரிஜினல், நம்ம இமேஜினேஷன் வந்து ஒரிஜினலா இருக்கும். கடைசியா நாலாவது, அவுட்கம் மஸ்ட் பி அ வேல்யூ இன் ரிலேஷன் டு அப்ஜெக்டிவ். நான் வந்து என்னுடைய கற்பனை திறன் இருக்குது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரிஜினலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு பில்டிங்ல கொண்டு போய் நான் ஒரு பாம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தட் ஹாஸ் நோ வேல்யூ, தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. இட் ஷுட் ஹேவ் சம் மாரல் வேல்யூ. அந்த வேல்யூ இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்மளுடைய இமேஜினேஷனோ நம்மளுடைய அந்த பர்பஸ் வந்து இட் ஷுட் டூ சம்திங் ஃபார் த ஹியூமனிட்டி, சம்திங் டு டூ something that that improves the well-being of human being, that improves the satisfaction of human being. அதுதான் வேல்யூ சொல்றாங்க. அது அந்த இது அப்ப பாத்தீங்கன்னா IPOV, ஐன்றது இமேஜினேஷன், Pன்றது பர்பஸ், ஓன்றது ஒரிஜினல், நாலாவது வேல்யூ. IPOV ஞாபகம் வச்சுக்கிட்டா, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த கற்பனை திறன் இருக்கு, கிரியேட்டிவிட்டி இருக்கு. பட் அதை வந்து இந்த மாதிரி சேனலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பர்பஸ், இட் ஷுட் ஹேவ் அ பர்பஸ். ஒரு அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றது, ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு வாட்டர் சப்ளை கொடுக்கணும், இல்ல ஒரு ரோடு, ஏதாவது அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரணையோ நெறிமுறையை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் கிரியேட்டிவிட்டி. அப்படி இல்லாம கிரியேட்டிவா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங், இஃப் யூ டூ சம்திங் நெகட்டிவ் ஃபார் த சொசைட்டி, இட் இஸ் பேட் ஃபார் த சொசைட்டி, பேட் ஃபார் ஒன் செல்ஃப். ஸோ அப்படி இல்லாம இட் ஷுட் பி பர்பஸ்ஃபுல் அண்ட் ஒரிஜினல். இது ரொம்ப அண்டர்லைன் பண்றாங்க. திங்கிங் வந்து ஒரிஜினலா இருக்கணும். சில பேர் வந்து யாரோ ஒரு ஐடியாவை எடுத்துட்டு கூட அவங்களுக்கு ஒரிஜினல் கிளைம் பண்ற ஆள்லாம் இருக்கு. அப்படி இல்லாம ஒரிஜினலா இருக்கணும். நான் சொல்ற மாதிரி வேல்யூ, இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டியோடைய பேஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பாத்தீங்கன்னா இந்த இன்னொன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மியர்லி ரீடிங், நம்ம அமாசிங் நாலேஜ், அது மட்டுமல்ல. அவர் என்ன சொல்றாரு, ட்ரூ சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் பட் இமேஜினேஷன். நம்ம சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு. இந்த கற்பனை திறன் தான் வந்து உண்மையான ரியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுல கிரியேட்டிவிட்டியில imagination takes a first step. Next slide please. இது பாத்தீங்கன்னா எங்க பெக்ல இதுதான் நாங்க வந்து ஓராண்டு காலமாக எங்க பல்கலைக்கழக அனைத்து கல்லூரிகளிலும் சுற்றியுள்ள எய்டட் காலேஜ் 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னோவேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்ற, சம்திங் அ நியூ ஐடியா, கிரியேட்டிவ் தாட், நியூ இமேஜினேஷன், நியூ ப்ராடக்ட், நியூ ப்ராசஸ். இது ஒரு விதம். அடுத்தது இன்னோவேஷன் புரிஞ்சுக்கிட்டா இன்னொரு வந்து பெட்டர் சொல்யூஷன், அப்ளிகேஷன் பெட்டர் சொல்யூஷன் தட் மீட் த நியூ ரிக்வயர்மெண்ட்ஸ். இதுதான் இன்னோவேஷன் சொல்றாங்க. இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் பரீட்சைக்கு எழுதுறதுக்கு சுலபமா இருக்கும். நியூ ஐடியா, நியூ தாட்ஸ், நியூ மெத்தட், நியூ டிவைஸ், பெட்டர் சொல்யூஷன், இதெல்லாம் பரீட்சைக்கு உண்மையாலுமே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ற நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. பாத்தீங்கன்னா ரோஜர் லா சலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் UK பேஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, இன்னோவேஷன் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சேஞ்ச் தட் ஆட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறார். இதுதான் இன்னோவேஷன். எந்த பொருட்களிலுமோ எந்த பணிகளிலும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த மாற்றம் கொண்டு வரும்போது அந்த பொருட்களோ அந்த பணிகளுடைய மதிப்பு கூடுது. திஸ் இஸ் சிம்பிளஸ்ட் வே. இதை புரிஞ்சுக்கிட்டா மாணவர்கள் எல்லா விஷயத்திலும் இன்னோவேஷன், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், நியூ ஐடியா, நியூ ப்ராசஸ், நியூ ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த டெஃபினிஷன் பாருங்க, சேஞ்ச் தட் ஆட்ஸ் வேல்யூ. பொருட்களிலேயோ பணிகளிலேயோ ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது அந்த பொருட்களுடைய மதிப்பும் பணிகளுடைய மதிப்பும் கூடுகிறது. இதுதான் இன்னோவேஷன் அடிச்சு சொல்ற ரோஜர் லா சலா. இஸ் வெரி ஃபேமஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் அலைவ். ரோஜர் லா சலா அவருடைய டெஃபினிஷன் வந்து இதுக்கப்புறம் தான் என்னுடைய மைண்ட் செட்டே மாறிச்சு. ஏன்னா நீங்க எல்லா பொருட்களையும் எடுத்து பாருங்க. சாதாரண நான் நிறைய 100 தடவை சொல்லியிருப்பேன், மொபைல் எடுத்து பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா வந்தது. இப்போ அந்த மொபைல்லயே என்ன பண்றாங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, அது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அதனுடைய மதிப்பு கூடுது. நீங்க அதுலயே வந்து என்ன ஒரு பாட்டு கேட்கலாம், அது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு கேமரா அதுல யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல ஒவ்வொரு மாற்றமா கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சேஞ்சுமே இன்னோவேஷன் தான். ஒவ்வொரு சேஞ்ச் கொண்டு வரும்போதும் அதனுடைய மதிப்பு கூடுது. அதுதான் இன்னோவேஷன். நான் சொன்னது மொபைல். நீங்க கண்ணை மூடி யோசிச்சீங்கன்னா எல்லா பொருட்களிலுமே எல்லா பணிகளிலுமே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாற்றங்களை கொண்டு வரும்போது அந்த பொருட்களுடைய பணிகளுடைய மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். எல்லா பொருட்களையும் இப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு வருஷமா இந்த மாதிரி மாறுதல்களை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த நாடுகள் தான். தே ஹேவ் an edge. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சாதாரண சேர்ல இருந்து டெலிவிஷன் எல்லாத்தையும் பாருங்க, நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்லயே ரிங்கிள் ஃப்ரீ ஷர்ட்னு வந்திருக்கு. அது ஒரு மாற்றம். அயன் பண்ணவே வேணான்றான். ஒவ்வொரு மாற்றமா வந்துட்டு இருக்கு. ஜூட்ல ஷர்ட்டுங்கிறான், வாழை நார்ல ஷர்ட், துணி.
ஸோ ஒவ்வொரு மாற்றமா கொண்டு வந்து இதெல்லாம் யார் கொண்டு வரா? ஆனா நம்ம நாட்டிலேயும் இந்த மாற்றங்கள் வருது. ஆனா 99% வளர்ச்சியடைந்த நாடுகள்ல வருது. இதை தான் நம்ம கொஸ்டின் பண்றோம். வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுமே பணிகள்ல மாற்றம் கொண்டு வரும்போது ஏன் நம்ம நாட்டில் கொண்டு வரக்கூடாது? இதுதான் எங்களுடைய தீசிஸ். ஸோ அப்போ இதை வந்து மாணவர்களுக்கு இதை முதல்ல சொல்லி புரிய வைக்கணும். அதை புரிஞ்சு அவங்க யோசிச்சாங்கன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அந்த பலனை நம்ம அடையலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க மார்க்கெட்ல 90% வெல்த் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் 10% ஆஃப் தி பாப்புலேஷன் அப்படிங்கிறாங்க. 90% வளம், பணம், பொருள் எல்லாமே 10% மக்கள் தான் இருக்கு, அவங்க கிட்ட தான் இருக்குது. அந்த 1% வளர்ச்சியடைந்த நாடுகள்கிட்ட தான் இருக்கு. 1% of the population. So remaining only 10% of the wealth தான் 90% of the population. இன்இக்வாலிட்டி ஏன் வருது? நம்ம நிறைய பேசுறோம். இன்இக்வாலிட்டி ஜாதி அடிப்படையில் வருது, சூப்பர்ஸ்டிஷன்ல வருது, நிறைய நம்ம சொல்றோம். இருந்தாலும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் எப்படி வளர்ச்சி அடைந்த நாடுகளா மாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்னோவேஷன். இப்போ இன்னோவேஷன் நீங்க எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் எடுங்க, எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் இன்னோவேஷன்ற கான்செப்ட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா 5 வருஷத்துல இண்டஸ்ட்ரி மூடி தான் ஆகணும். ஸோ இன்னோவேஷன் இஸ் மேண்டேட்டரி. இன்னும் நீங்க டீப்பா படிச்சு பாத்தீங்கன்னா என்ன புரியுது? இன்னோவேஷன் வந்து இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கணுமா? இல்லை. ரேடியோல பாருங்க, திடீர்னு எஃப்எம்னு கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு இன்னோவேஷன் தான். எல்லாத்துலயுமே இன்னோவேஷன் வருது. ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்க இன்னோவேஷன் வேண்டாமா? வேணும். பிரைவேட் கம்பெனில எல்லாருக்குமே இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வேணும். அப்பதான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா வேற யாரோ வந்து நம்முடைய பணிகளை பயன்படுத்தி அவங்க சம்பாதிச்சு போயிடுவாங்க. இதுதான் சீக்ரெட். ஸோ அதனால மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஐடியாவை வந்து மைண்ட்ல புகுத்துறதுக்கு 1.5 வருஷமா நாங்கள் முயற்சி பண்ணிருக்கோம். பட் வி ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா பொருட்களையுமே எல்லா பணிகளிலுமே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதா இன்னோவேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதே மாதிரி இந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப சட்டில். இதுல வந்து சொல்றது வந்து கையை ஆட்டி அப்படி பேசிடலாம். ஆனா இதை உள்வாங்குவது அப்படின்றத நம்ம சொல்ற இமேஜினேஷன் வேணும், பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றோம். பட் இதை அதை உள் வாங்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி உள் வாங்கிட்டாங்கன்னா எல்லாராலையும் கிரியேட்டிவா இருக்க முடியும். கிரியேட்டிவிட்டி இஸ் பாசிபிள் பை எவ்ரிபடி. ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். ரெண்டுத்துலையுமே சேஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. சேஞ்சின்னு ஒரு வேர்டு இருக்கு. இன்னொன்று நியூனஸ், புதுமை, ஒரு புதிய. இப்போ நம்ம மாற்றி யோசனை ஏன் நம்ம சொல்லணும்னா புதிய சிந்தனை வேணும்ன்றாங்க. இப்போ நீங்க கண்ணை மூடி யோசிச்சு உங்களை வந்து புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா சிற்சபேசன் சார் வேணா சொல்லிடலாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஆனா புதிய சிந்தனை சொல்லுங்க அப்படின்னா 199 பேரால முடியாது. நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம், நமக்கு எல்லாராலையும் முடியும். ஆனா என்னன்னா நமக்கு வந்து ஒரு 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 இன்ஹிபிஷன் இருக்கும். நம்ம சொல்லிட்டா அது வந்து யாராவது சிரிச்சிருவாங்களோ, இல்லை அது கிண்டலுக்குரியதா போயிருமோ அப்படின்னு நம்ம புது ஐடியா வந்தாலும் அதை சப்ரஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த புது ஐடியாஸ் வர்றது தான் வந்து அதுக்கு தான் வழிமுறை வந்து லேட்டர் திங்கிங். ஏன்னா நான் சொல்ற கிரியேட்டிவிட்டியில் நியூனஸ் இருக்குது, இன்னோவேஷன்லயும் இருக்குது, ஆண்டர்பிரினர்ஷிப்ல கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த நியூனஸ், புதுமையான சிந்தனை, புதிய ப்ராடக்ட், புதிய ப்ராசஸ், புதிய முறைகள், புதிய சொல்யூஷன் அப்படின்றது வேணும். ஸோ அந்த நியூனஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம கிரியேட்டிவிட்டினாலும் சரி, இன்னோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப்ல நியூனஸ், புதுமை அப்படின்றது வேணும். நெக்ஸ்ட் லைன். ஸோ அதை இதுதான் சொல்றேன். இன்னோவேஷன் எல்லாத்துக்குமே காமனா பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா காமனா இருக்கிறது நியூ ஐடியா, நியூ திங்கிங், நியூ வே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ இந்த நியூ ஐடியா அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து கிரியேட்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம். அப்கோர்ஸ் நம்ம ஆல் பேசிக்கலி டீச்சர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சொல்றதா மற்ற கிளியராக இருக்கா. ஸோ ப்ளீஸ் சீனியர்ஸ் கைண்ட்லி பேர் வித் மீ. ஆண்டர்பிரினியோர், தொழில் முனைவோர் நம்ம சொல்லுவோம். பர்சன் ஹூ டேக்ஸ் ரிஸ்க். எஸ், அதுல இன்னொன்று என்ன சொன்னாங்க, பர்சன் ஹூ டிரான்ஸ்லேட்ஸ் நியூ ஐடியாஸ் இன்டு பிசினஸ் ப்ரொபோசிஷன் அண்ட் கேரிஸ் த பெனிஃபிட் டு த சொசைட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் முனைவோர் வந்து என்னதான் ரிஸ்க் எடுக்கிறாங்க, என்னதான் புது ஐடியா கொண்டு வந்தாலும் அதனுடைய பலனை வந்து சமுதாயத்தை கொண்டு போறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆண்டர்பிரினியோர். எங்களை பொறுத்த மட்டும் அவங்க தான் ஆண்டர்பிரினியோர். அதுல இன்னொரு ஸ்டெப் நாங்கள் ஃபர்தரா போய் இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினியோர் அப்படின்னு நாங்கள் ஒரு இது அப்போ இது இருக்குது. நாங்கள் வந்து எங்க பெக்கில் ரொம்ப அதை வந்து நாங்கள் இன்சிஸ்ட் பண்றோம். நான் கூட டாக்டர் பிரசன்னா, டாக்டர் நடராஜமூர்த்திலாம் ஒரு எடிட்டட் புக்கு கூட நாங்கள் கொண்டு வரோம் இங்கிலீஷ்ல. அமேசான் மூலியமா நாங்கள் அந்த புக்கு 250 பக்கத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 மாசத்துல அது வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினியர்ஷிப் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கவங்க ஒரு ஆண்டர்பிரினியர் தான். மதுரையில் ஒருத்தர் டீ கடை வச்சார். அவர் என்ன சொல்றாரு, அந்த டீயை குடிச்சு அந்த கப்பையே நீங்க சாப்பிடலாம் பிஸ்கட் மாதிரிங்கிறார். அதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினியர்ஷிப். இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினியர்ஷிப்புக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். டாக்டர் நடராஜ், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இப்போதான் நம்ம வந்து டாபிக்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சொன்னது கிரியேட்டிவிட்டி,
இன்னோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாத்துக்குமே தேவை. அதுக்கு நிறைய விதம் இருக்கு, நிறைய வகையில போகலாம். ஒரு விதம் வந்து லேட்டரல் திங்கிங், மாற்றி யோசி. இதுல வந்து தமிழ் மீனிங் எடுத்து பாத்தீங்கன்னா பக்கவாட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதுல வந்து அது அப்படியே லிட்டரலா நம்ம எடுக்க முடியாது. ஆனா பக்கவாட்டுன்னா ஏன்னா லேட்டரல் வரதான் அந்த நம்மளுடைய திங்கிங் வந்து லேட்டரலா வரும்போது தான் லேட்டரல் திங்கிங் வரும். ஸோ இந்த நியூனஸ் வேணும், புது ஐடியா வேணும் அப்படின்னா லேட்டரல் திங்கிங் இஸ் நெசசரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதுல நம்மளுடைய திங்கிங் பாருங்களேன், கான்கிரீட் திங்கிங் இருக்கு, அப்டிராக்ட், கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், கிரியேட்டிவ், அனலிட்டிக்கல், நிறைய இருக்குங்க. ஹோலிஸ்டிக் திங்கிங், டிசைன் திங்கிங், கலரா திங்கிங் இருக்கு. அதுல நம்ம பார்க்குற லேட்டரல் திங்கிங் வந்து இஸ் டு டூ வித் கிரியேட்டிவ் திங்கிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப பாருங்களேன், லேட்டரல் திங்கிங்ல இஸ் a man. இது வந்துங்க, இது ஒரு வகையான ஒரு சிந்தனை. நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். கேட்கும் போது தான் லேட்டரல் திங்கிங் டி போனோ சொன்னாரு. உண்மையாலுமே அவர் பெரிய ஒண்டர் மேன். Reasoning that is not immediately obvious. It involves ideas may not be obtainable using a traditional step-by-step logic. According to Wiki. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய திங்கிங் எல்லாமே லாஜிக்கலா அடுத்தடுத்த ஸ்டெப் லாஜிக்கலா இருக்குதா, கரெக்டா இருக்குதா, ஒரு சொல்யூஷனை நிறுத்திடுறோம். அததான் இவங்க கொஸ்டின் பண்றாங்க. இது வந்து டோட்டலி அகேன்ஸ்ட் லாஜிக்கல் திங்கிங். இது வந்து இப்ப குட்டுக்கு ஆப்போசிட் என்ன, பேடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒயிட்டுக்கு ஆப்போசிட் பிளாக்னு சொல்றோம். அதே மாதிரி லேட்டரல் திங்கிங் இஸ் an opposite word for லாஜிக்கல் திங்கிங். ஆனா அவரே சொல்றாரு கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும், இருந்தாலும் லாஜிக்கல் திங்கிங்ல இருந்து வெளியில வரும்போது தான் லேட்டரல் திங்கிங் நம்மளால முடியும். ஆனா இது வரைக்கும் ஒருத்தருக்கு 20 வயசு ஆகலாம், 30 வயசு ஆகலாம், 50 வயசு ஆகலாம், 60, 70 வயசு ஆனாலும் நம்மளுடைய மைண்ட் வந்து லாஜிக்கல் திங்கிங்ல தான் பழகி இருக்கு. இத்தனை வருஷம் வரைக்கும் லாஜிக்கல் திங்கிங்ல தான் நம்ம இருக்கிறோம். அதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்றாரு. அதுக்காக லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே தவறு, லாஜிக்கல் திங்கிங் நீங்க பண்ணீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் சொல்ல வரல. லாஜிக்கல் திங்கிங்ல போகும்போது ஒரு லெவல் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குது. இவர் என்ன சொல்றாரு, அதை விட ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க யோசிப்பேன், அதை விட பெட்டர் சொல்யூஷன் வரலாம் இல்ல, அதுதான் அவருடைய வாதம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அது பாருங்களேன், லேட்டரல் மீன்ஸ் பாருங்களேன், ரிலேட்டிங் தி சைடு லேட்டரலி, கமிங் ஃப்ரம் தி சைடு தான் அதை தான் சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்னேன், எல்லாருக்கும் ஃபெமிலியரான வேர்டு தான். டைரக்டா பிஇ அட்மிஷன் கிடைக்கல, நம்ம என்ன பண்ணணும்னா 3 வருஷம் டிப்ளமா பண்ணிட்டு தேர்ட் அது முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமால வந்து சேரும். அதுக்கு பேர் தான் லேட்டரல் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதை சொன்னவர் வந்து எட்வர்ட் டி போனோ, நம்முடைய தலைமை உரை ஆற்றிய நம்ம இவரு டாக்டர் ராமன் கூட சொன்னாரு. எட்வர்ட் டி போனோ இவர் பாத்தீங்கன்னா இஸ் பேசிக்கலி பிசிஷியன், ஒரு டாக்டர். அவர் வந்து இஸ் a physician inventor. இந்த 1967ல இதை ஃபர்ஸ்ட் வந்து அவர் அதான் லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே லேட்டர் திங்கிங் பத்தி இருக்கு. பட் உலகுக்கு வந்து லேட்டர் திங்கிங் வந்து ஒரு டூல் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எட்வர்ட் டி போனோ. அவர் தான் வேர்ல்டு ஃபேமஸ் 1967ல இந்த கான்செப்டை கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இவருடைய போட்டோ நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்பெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கேட்கறது கிடையாது. அந்த போட்டோ கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு டாட் வச்சிருக்கோம், நேம் திஸ் பர்சன் அப்படின்னு. நமக்கு வந்து சினி ஆக்ட்ரஸ்னா நம்ம இமீடியட்டா எழுதிடுவோம். இந்த மாதிரி எட்வர்ட் டி போனோ கேட்டாலும் நம்மளால எழுத முடியாது. அதனாலதான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி போட்டோகிராஃபி நீங்க பாருங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இதே ஒரு ரஜினிகாந்த் காட்டுங்க, இமீடியட்டா எழுதிடுவான். எம்ஜிஆர் காட்டுனா எழுதிடுவான். நீங்க எட்வர்ட் டி போனோ காட்டுங்க, எழுத மாட்டாங்க. அதனாலதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ திஸ், ப்ளீஸ் டேக் a look. ஏன்னா எட்வர்ட் டி போனோ வந்து கிரியேட்டட் ரிப்பிள் இன் என்டையர் வேர்ல்டு. அவருடைய புக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா அமேசிங். நம்ம இத்தனை வருஷமா லாஜிக்கல் திங்கிங், மறுபடியும் சொல்றேன், லாஜிக்கல் திங்கிங் இஸ் நாட் ராங். அவர் என்ன சொல்ற, லாஜிக்கல் திங்கிங் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஆல்டர்னேட் லாஜிக்கல் திங்கிங் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. தட் இஸ் நாட் பி ஆல் ஆர் எண்ட் ஆல். அதுக்கு மேலேயும் போக முடியும். அப்பதான் ஏன் சொல்றாருன்னா, அப்பதான் புதிய சிந்தனை வரும் அப்படிங்கிறார். உங்களுடைய தீசிஸை புரிஞ்சுங்க. லாஜிக்கல் திங்கிங் இஸ் நாட் கரெக்ட், இஸ் நாட் ராங்னு அவர் சொல்லவே இல்லை. லாஜிக்கல் திங்கிங்ல போகும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஆனால் புதிய சிந்தனை வர முடியுமா? அப்ப நீங்க லேட்டர் அடுத்து யோசிங்க, டிஃப்ரெண்டா யோசிச்சு பாருங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஏன்னா லாஜிக்கலா வரும்போது நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணும்போது கூட ஒரு கான்செப்டை சொல்றோம், ஒரு தியரியை சொல்றோம், ஒரு டயக்ராம் போடுறோம், ஒரு சின்ன ஈக்குவேஷன் சொல்றோம். அதோட நம்ம லாஜிக்கலா முடிச்சோம், we are happy. we are able to convince the students, we are able to make the students understand. We stop there. ஆனா எட்வர்ட் டி போனோ says go beyond logical thinking. Only then you will be able to get new ideas. இதுதான் எட்வர்ட் டி போனோவுடைய thesis. Next slide please. Dr. Nagarajamurthy, next slide please. Nagarajamurthy, hello. லேட்டர் இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டெலிபரேட் மெத்தட். அதே மாதிரி இட் இஸ் a ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நீங்க நிறைய நோபல் லாரட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா they had all consulted எட்வர்ட் டி போனோ.
படிச்சு ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இஸ் அ பிசிஷியன். அவர் நிறைய புக்ஸ், அப்கோர்ஸ் ஹி மே பி 80+ லேட் 80s இருக்கலாம். இவ் இஸ் ஸ்டில் அலைவ், இஸ் ஸ்டில் அலைவ். அவருடைய புக்ஸ் ஒரு 5-6 புக் எடுத்து வச்சு படிச்சு பார்க்குறேன். பார்க்கும்பொழுது நிறைய நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், கார்பரேட் செக்டர்லாம் பெரிய பெரிய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் இவருடைய கன்சல்டேஷன்ல வந்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றார், லேட்டர் திங்கிங் இஸ் a சொல்யூஷன்ங்கிறார். இது சொல்யூஷன், ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அப்படின்றது. அதுல இருந்து மெத்தட் கான்ட்ரரி டு கன்வென்ஷன் மெத்தட். நம்ம கன்வென்ஷன் மெத்தட் என்ன, லாஜிக்கல் திங்கிங். நெக்ஸ்ட் டைம் இதுல பாருங்களேன், கிரியேட்டிவிட்டி இஸ் பார்ட் ஆஃப் லேட்டர் திங்கிங். இதுக்கு என்ன பர்பஸ், ஜெனரேட் நியூ ஐடியாஸ். மறுபடியும் ஐ எம் ரிப்பீட்டிங் செவரல் டைம்ஸ், லாஜிக்கல் திங்கிங் இஸ் நாட் பேட். பட் நியூ ஐடியாஸ் ஜெனரேட் ஆகுமா? முடியாது. ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு திங்க், ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு சொல்யூஷன் வேணும்னா லாஜிக்கலா போயிட்டு ஒரு சொல்யூஷன் நிறுத்திடுறோம். இவர் சொல்றாரு கோ பியாண்ட். அப்பதான் அந்த ப்ராப்ளத்தை எஃபெக்டிவா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அப்போ இப்ப நிறைய ஃபாரத்துல பேசுறாங்க, பிசினஸ் ட்ரெயினர் அப்படின்லாம் வராங்க, நிறைய சார்ஜ் பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டியோ காலேஜ்லயோ கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா ட்ரெயினர் வராங்க. அவர் என்ன சொல்றாரு, ஸ்டேஜ்ல போய் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா என்ன, மாற்றி யோசின்னு சொல்றோம். திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா மாணவர்கள் யோசிச்சிருவாங்களா? அப்ப என்ன அடுத்த கொஸ்டின் என்ன, பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு, பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த பாக்ஸுக்கு வெளியில வர முடியும். சோ இந்த கொஸ்டின் நான் கேட்கல, அவர் எட்வர்ட் டி போர்டோல பார்க்கும்போது அவர் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அது பாத்தீங்கன்னா இதுதான் இருக்குன்றார். கான்செப்ட்ஸ், லேபிள்ஸ், கேட்டகரிஸ், கிளீஷேன்னா இப்ப மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னா அது கிளீஷே. ஒரு குடும்பம்னா அம்மா அப்பா மகன் மகள் அப்படின்றது கிளீஷே. கூட்டு குடும்பம் முன்னாடி இருந்த கிளீஷே, இப்ப நியூக்ளியர், அதான் கிளீஷே. டிவிஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அவர் போட்டிருக்க, இது நிறைய இது மாதிரி 100 இருக்கு. இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்கு. லேபிள் இருக்கு, டிவிஷன் இருக்கு, கிளாசிபிகேஷன் இருக்கு, நேம்ஸ் இருக்கு. நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதுக்குள்ள போய் நம்ம போட்டுருவோம். அந்த கான்செப்ட் குள்ள போட்டுட்டு லாஜிக்கலா ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துருவோம். லேபிள் இருக்கு, அந்த லேபிள்குள்ள தான் நம்மளால திங்க் பண்ண முடியுது. அந்த கிளாசிபிகேஷன் அதுக்குள்ளதான் திங்க் பண்ண முடியுதுன்றார். அப்படி பண்ணும்போது லாஜிக்கலா தான் முடியும். கேட்டகரிஸ், கிளீஷே, மாமியார் மருமகள் சண்டை தான் போடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்னா டிஃபரன்ஸ் வரதான் செய்யும். இதான் கிளீஷே. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து இப்போ அந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் சண்டை அப்படின்னா நம்ம மைண்ட் இம்மீடியட்டா என்ன யோசிக்கணும்னா, ஆமா இது என்னங்க இப்போ என்ன புதுசா எத்தனையோ வருஷம் நடந்துட்டு இருக்கு, அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இது லாஜிக்கல். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான இதை விட்டுட்டு வெளியில வாங்க, இதுதான் பாக்ஸ்குள்ள இருக்குன்றார். அதனால இந்த கான்செப்ட்ஸ்லாம் தவறு, கேட்டகரிஸ்லாம் தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. புதுசா பேட்டர்ன் கொண்டு வர, புதுசா ஒரு கேட்டகரி கொண்டு வாங்கன்றாங்க. நம்ம வந்து இப்போ வின் சொல்யூஷன் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒருத்தர் வின் பண்ணுவார், ஒருத்தர் லூஸ் பண்ணுவார். இவர் என்ன சொல்றாருன்னா, வின்னா 2 பேருமே வின் பண்ணலாம், there is no loser, அப்படி கூட உங்களால திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேட்டகரி என்ன சொல்லுது, ஒருத்தர் வின்னர்னா ஒருத்தர் லூசர், அது கேட்டகரி, அதான் கிளாசிபிகேஷன். ஏன் வின் ஒரு அந்த சொல்யூஷன் வந்து 2 பேருக்குமே பலனடையதா இருந்ததுன்னா அது வின் சிச்சுவேஷன். அப்படி ஒரு கிளாசிபிகேஷனை கொண்டு வாங்க அப்படின்ட்டார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இங்க பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, இதுல இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகுன்றாங்க. எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன், எல்லாத்துலயுமே நம்ம மைண்ட்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. சாம்பார்னா ஒரு பேட்டர்ன், ரசம்னா ஒரு பேட்டர்ன், பொரியல்னா ஒரு பேட்டர்ன், கூட்டுனா ஒரு இது ஒரு உதாரணம். எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸிங்னா அது ஒரு பேட்டர்ன். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் ஓவர் a period of hundreds of years நம்ம ஜெனரேட் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ள போய் நல்லா உட்கார்ந்து இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து வெளியில வாங்கன்றார். யூ கிரியேட் பேட்டர்ன் அப்படின்றது இருக்கிற இன்ஃபர்மேஷன் அரேஞ்ச் பண்றது தான். அதுக்காக நியூ பேட்டர்ன் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸே இல்லாம போறதுன்னு அர்த்தம் கிடையாது. ட்ரெஸ் அப்படி கிடையாது. அதுக்காக சாம்பாருக்கு வேற விதமா ஒரு இது எடுத்து நம்ம களிமண் எடுத்து சாம்பார் பண்ண அப்படி கிடையாது. அந்த ப்ரொபோர்ஷனை மாத்துறது, அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் மாத்தி பாருங்க, மாத்தி பார்த்து ஒரு புது அந்த பேட்டர்னை உருவாக்குங்க. அதை தான் வந்து லேட்டரல் திங்கிங் சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஏன்னா இப்போ நம்ம மைண்ட் இது வந்து ஐ எம் ரியலி ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். Even many of the experts to understand. In fact, I have addressed this problem even to bureaucrats. பார்க்கும்போது, in fact, எனக்கு ஒரு I don't know whether I'm making others understand. But நம்ம மைண்ட்ல இவ்வளோ நாளா ஏன்னா இந்த ஓல்டு பேட்டர்ன், கிளீஷே இதெல்லாம் மாத்துறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு சே இன் a forum like this, you change அந்த கிளீஷேல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றது சுலபம். பட் how to come, it is up to us. இது மாதிரி ஒரு மைண்ட் செட் வேணும். ஏன்னா இம்மிடியேட்டா ஆப்வியஸா இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகம் இன்னைக்கு லீவு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஆப்வியஸா என்ன யோசிப்போம், யாரா இறந்து போயிருப்பாங்க. இதுதான் ஆப்வியஸ். இதுதான் ஒரு லாஜிக்கல் திங்கிங் சொல்றாரு.
ஏன் வேற ஏதாவது இருக்கக்கூடாது? இன்னைக்கு யாருக்காவது ஒரு பெரிய ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு அவார்டு வாங்கியிருக்கான், ஒரு ஃபங்க்ஷனா இருந்திருக்க கூடாதா? ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்? இமிடியேட் ஆப்வியஸ் என்ன? இன்னைக்கு ஒரு அந்த நிறுவனம் லீவா யாராவது செத்து போயிருப்பாங்க, இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். அதை தான் வந்து எட்வர்ட் டி போனோ சொல்றார். அப்போ ஆப்வியஸ் பேட்டர்ன் என்ன? லீவ்னா somebody would have died. அதை தான் சொல்றார். வேற காரணங்களும் இருக்கலாம், அதுதான். அதை யோசிச்சு பாரு, அதுதான் வந்து லேட்டரல் திங்கிங் சொல்றார். ஸோ எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ல இருந்து ஆப்வியஸா டெலிபரேட்டா யூ கம் அவுட், யூ ஆர் ஏபிள் டு டூ இட். இது வந்து ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர சொல்றார். இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தா தான் முடியும் லேட்டரல் திங்கிங். முடியும் அப்படின்னா லேட்டரல் திங்கிங் இல்லாம வாழ முடியும். ஆனா புது ஐடியாஸ் வருமா, நியூ ஐடியாஸ் ஜெனரேட் பண்ண முடியுமா? என்னைய கேட்டா முடியவே முடியாது. அதை தான் அவரு சொன்னார். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்துங்க நான் சொன்ன மாதிரி வெர்டிகல் திங்கிங் விசாவி லேட்டரல். வெர்டிகல் திங்கிங் அப்படின்றதுங்க நான் சொன்ன மாதிரி அகைன் லாஜிக்கல் திங்கிங். ஒவ்வொன்றா அடுத்த ஸ்டெப் கரெக்டா, அடுத்த ஸ்டெப் லாஜிக்கலா இருக்கிறோமா அப்படின்னு பாக்குறது தான் அதாவது வெர்டிகல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். இப்படிதான் நம்ம பண்றோம் சயின்ஸ்ல. இப்போ சுவிட்சை போட்டா லைட் எரியுது, ஃபேன் சுத்துதுன்னா அது லாஜிக்கல். அடுத்தடுத்த ஸ்டெப் கரெக்டா தான் அது வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப பாருங்க, அவன் யோசிச்சான் சுவிட்சை போடாம ரிமோட்ல இருந்து பண்ண முடியுமா? அது ஒரு லேட்டரல் திங்கிங். எந்திரிச்சு போய் சுவிட்சை போடுறது, டிவி ஆன் பண்றது ஆஃப் பண்றது ஒண்ணு, இங்க இருந்தே பண்ண முடியுமா ரிமோட்ல? அது ஒரு லேட்டரல் திங்கிங் தான். ஸோ அது வந்து அது ஒரு அதுல இருந்து அந்த லாஜிக்கல்ல இருந்து வெளியே வந்தாதான் அது முடியும். ஸோ அந்த மாதிரி லாஜிக் ஆல்டர்னேட்டுக்கு டு லாஜிக்கல் திங்கிங் தான் லேட்டரல் திங்கிங். நெக்ஸ்ட் சாரி go to the previous one. இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு லேட்டரல் திங்கிங். பாத்தீங்கன்னா இது வந்து அப்கோர்ஸ் இப்ப வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நிறைய இன்ஸ்டியூட்ல இல்ல, அதே மாதிரி நம்ம நாட்டிலே வந்துட்டாங்க. லேட்டரல் திங்கிங் வந்து டிப்ளமோ படிச்சுட்டோ அட்லீஸ்ட் இப்போ என்ன பண்றாங்க, கார்பரேட் செக்டர்ல கம்பெனிஸ்ல போய் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணி எப்படி நீங்க வந்து லேட்டரலா திங்க் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஜெனரேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சேலஞ்சிங் அசம்ஷன்ஸ். ஏன்னா நம்ம எது எடுத்தாலும் ஒரு அசம்ஷனுக்கு உட்பட்டு நடத்துறோம். அசம்ஷன்ஸ் அப்படின்னு எடுகோள்கள். நீங்க சோஷியல் சயின்ஸ்லயும் சரி, நேச்சுரல் சயின்ஸ்ல எல்லாத்தையும் அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் போறோம். அந்த அசம்ஷன்ஸை சேலஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. எது எடுத்தாலும் ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். அந்த ஜட்மெண்ட்டை நீங்க வந்து கொஸ்டின் பண்ணுங்க. சஸ்பெண்ட் ஜட்மெண்ட், ஃப்ராக்ஷனேஷன், ரிவர்சல் மெத்தட், பிரெயின் ஸ்டாமிங். இது பிரெயின் ஸ்டாமிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் வேணும்னா ஒரு மீட்டிங்கை கன்வீன் பண்ணி 10 பேரை 20 பேரை உட்காந்து பிரெயின் ஸ்டாமிங். ஏன்னா அவங்க என்ன 5 மினிட்ஸா கொடுப்பாங்க, உங்களை சான்ஸ் 10 செகண்ட்ஸா கொடுப்பாங்க. அதுக்குள்ள என்ன ஐடியாவோ அதை சொல்லுங்க, அது நியூ ஐடியாவா இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க கிளீஷே அந்த கான்செப்ட்ஸ்லாம் போக முடியாது. டக்குன்னு ஒரு ஐடியா வரும், அது பிரெயின் ஸ்டாமிங். அனாலஜிஸ், ரேண்டம் ஸ்டிமுலேஷன் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதை கேட்டா நீங்க எல்லாம் கூட சிரிப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மேகசின் எடுத்து, ஒரு மேகசினோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பகவத்கீதாவோ இல்லை பைபிளோ குரானோ எந்த புக்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புக் எடுத்து 15வது பக்கத்துல 6வது வேர்டை டச் பண்ணுங்க. அந்த வேர்டுக்கு வந்து இந்த நீங்க எடுக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பவே முடியல. இதாவது நீங்க ஒண்ணு இல்லை, ஆனந்த விகடன் எடுத்து 18வது பக்கத்துல அந்த வேர்டை டச் பண்ணீங்கன்னா அது வந்து ஏதாவது புல்லட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த புல்லட் வந்து சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, அப்பதான் வந்து கம் அவுட் த பாக்ஸ். இல்லைன்னா என்ன பண்ணும், நம்ம கன்வென்ஷனலா லாஜிக்கலா திங்க் பண்ணி ஏதோ ஒரு சின்ன ஒரு கடலை மிட்டாய் சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். அப்படி இல்லாம நியூ சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த ரேண்டம் சிமுலேஷன் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் கேள்விப்பட்டா இதை பார்த்தா சிரிப்பாங்க. அதே மாதிரி கான்செப்ட் டிவிஷன் இன்னொன்று போ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ஒன்று கொண்டு வராரு எட்வர்ட் டி போனோ. வந்து போ அப்படின்னு நம்ம வந்து நோன்னா தெரியும், என்கோனா இல்லை, கூடாது. எஸ் அப்படின்னா ஆமா. ஏன் எஸ் ஆமா மட்டும் இருக்கணும்? போ அப்படின்னு ஒரு இதை கொண்டு, இது எஸ் நோக்கு வந்து என்னுக்கு அப்ரிவேஷன் கிடையாது, ஓக்கு அப்ரிவேஷன் கிடையாது. ஒய்எஸ்க்கு எஸ்னா ஆமாம், நோன்னா இல்லை. அவர் என்ன சொல்றாரு, போ அப்படின்னு ஒரு லாங்குவேஜை கொண்டு வராரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, எஸ் நம்ம மைண்டு ஏதாவது ஒண்ணுன்னா ஆமாம் யோசிக்குது, இல்லைன்னு யோசிக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது இருக்குதா, அதுதான் லேட்டரல் திங்கிங் அப்படிங்கிறார். போ அப்படின்னு ஒரு இதை கொண்டு வர. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். நிறைய பேர் சினிமா பார்த்துருக்கலாம். ஒரு படத்துல, அது பேரு, அந்த படம் பேர் கூட மறந்து போச்சு, குடும்பமோ இன்னொரு படம்ங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா க்ளோஸா இருப்பாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், அண்ணன் தம்பி நல்ல ஒரு உறவு இருக்கும், ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒரு நாள் ஒரு திருடர் வருவார். திருடன் வந்து பொருளுக்கு திருட வருவான், மாட்டிக்குவான். அதுல நம்ம லாஜிக்கல் திங்கிங் என்ன, திருடன்னா ஒன்னா நம்ம வந்து அவனை வந்து அடிக்கிறது, இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறது. எஸ்ன்னா என்ன அர்த்தம்,
போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தது, நோனா இல்ல மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றது. அதுல போ லாங்குவேஜ் எப்படி கொண்டு வராங்கன்னா, அந்த அந்த வீட்டுல திருடுறதுக்கு வந்தவனையே வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்காரனா எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு லேட்டர் திங்கிங். இதை வந்து இதுக்காக வந்து உங்க வீட்டுக்கு யாராவது திருடன் வந்தா நீ அவங்கள வேலைக்காரங்களா சேர்த்துக்க நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு திங்கிங் அவர் சொல்றாரு பாருங்க. என்ன எஸ் நோனா என்ன, அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குது, இது ரெண்டு தான். அதான் லாஜிக்கல் திங்கிங். இது இல்லாம போ அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது அதுக்கு உதாரணம் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த ஒரு உதாரணம். அந்த திருடனையே வந்து வந்து வேலைக்காரனா அவங்க சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அபியும் நானும், அபி என் மகள் ஒரு படம், அதுல பிரகாஷ் ராஜும் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ், ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் ஹீரோயின். அப்பா பொண்ணு அவ்வளோ வந்து பாசம்னா பாசம், வந்து பாசமலரை விட பாசம். அப்பாவுக்கு பொண்ணு மேல அவ்வளவு பாசம். அந்த பொண்ணு எது கேட்டாலும் அவர் செய்வார், பிரகாஷ் ராஜ் செய்வார். பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து படிச்சு காலேஜுக்கு போகும்போது ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரனை ரோட்ல பார்க்கும். நம்ம எஸ் நோனா என்ன, பிச்சைக்காரனுக்கு ஏதோ 5 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கலாம், இல்ல வீட்டுல பழைய ட்ரெஸ் இருந்தா கொடுப்போம். இது எஸ் நோ. ஓ லாங்குவேஜ் என்ன, லேட்டர் திங்கிங் என்ன சொல்லுதுன்னா, அந்த வேலைக்காரனையே கொண்டாந்து அவனுக்கு ஏதோ ஒரு வாழ்வு கொடுத்து அவனையும் வந்து அவனுக்கு வந்து வீட்டுல வேலைக்காரனா குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்கிறாங்க. இது வந்து போ. இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான மாற்று சிந்தனைகள் முடியும் எப்போ, நம்மளால வந்து அந்த எஸ் நோ, எஸ் இருக்கு நோ இருக்கு which we are familiar, அப்படி இல்லாம போ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துலயுமே இன்னொரு ஆல்டர்னேட் வேஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த லாங்குவேஜ் பேரு போ. சரி, இதுதான் வந்து இது வந்து ஏன்னா லேட்டர் திங்கிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா படிச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேலஞ்சிங் அசம்ஷனை எப்படி சேலஞ்ச் பண்றது, இருக்கிற அசம்ஷன் வந்து எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணா நியூ ஐடியாஸ் கிடைக்கும், ஜட்ஜ்மெண்ட் எப்படி சஸ்பெண்ட் பண்றது, ப்ராக்டிஸ் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லும்போது தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல நான் 2-3 உதாரணம் சொன்னேன். இது அப்கோர்ஸ் இது வந்து நான் ஒரே லைன்ல நான் சொல்லிடுறேன். லேட்டர் திங்கிங் அப்படி மாற்றி யோசி அப்படின்னா, நம்முடைய பழைய லாஜிக்கல் வெர்டிகல் திங்கிங்ல இருந்து தைரியமா வெளியே வரதுக்கு நம்ம கத்துக்கணும். without underestimating, undermining logical thinking. Logical solution is good. Logical thinking is very, very good up to the extent of getting a solution. But if you want better solution, we want new solution, go for lateral thinking. அதான் சொல்றேன். நெக்ஸ்ட் டைப். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். அதை பார்க்கும்போது நம்ம லாஜிக்கல் திங்கிங்ல இருந்து எப்படி மாறுபட்டா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 90% of questions வந்து லேட்டரல் திங்கிங் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறான். நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆன்சரே கிடைக்காது. காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க வந்து சிவில் சர்வீஸா இருந்தாலும் சரி, டிஎன்பிசியா இருந்தாலும், யூபிஎஸ்சியா இருந்தாலும், டிஎன்பிசியா இருந்தாலும் சரி, ப்ரொபேஷன் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே 90% of கொஸ்டின்ஸ்க்கு வந்து லேட்டரல் திங்கிங் இருந்தாதான் பதில் சொல்ல முடியும். ஒண்ணு வேணாம். இதுல பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் பிலாங்ஸ் டு யூ பட் அதர் பீப்புள் வாட் பிலாங்ஸ் டு யூ. உங்களுக்கு புரியுது, ஆனா உங்களை விட மத்தவங்க தான் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம லாஜிக்கல் திங்கிங் என்ன யோசிப்போம், ஐயோ நம்ம கிட்ட இருக்க ஒரு பேனாவை எடுத்து அவர் எழுதுறாரா, இல்ல நம்ம கிட்ட இருக்க ஷர்ட் எடுத்து அவர் போட்டுக்கிறாரா. இது லாஜிக்கல். நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க, அதுக்கு ஆன்சர் தெரியும். யுவர் நேம், நம்ம நேம நம்மளை தவிர மத்தவங்க தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இப்ப நடராஜமூர்த்தி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நடராஜமூர்த்தி சொல்லிட்டே இருப்பாரா, ரவிச்சந்திரன் சாரும் சொல்லுவாரு, பிரசன்னான்னு சொல்லுவாரு. அவரு பேரை யாராவது கேட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு. ஆனா நம்ம வந்து அதே மாதிரி அந்த क्वेश्चन பதில் வந்து நம்ம பேர் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். In what sport do winners move backwards and losers move forward? எந்த ஸ்போர்ட்லயும் முன்னாடி வரவன் வின்னர், பின்னாடி போறவன் லூசர். இது என்ன ஸ்போர்ட்டா இருக்கும் நீங்க லாஜிக்கல் திங்கிங் இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து யோசிச்சாலுமே இதுக்கு விட கிடைக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. லேட்டரல் திங்கிங் பாத்தீங்கன்னா டக் ஆஃப் வார். இது லேட்டரல் திங்கிங் இருந்தாதான் அதுக்கு பதில் கிடைக்கும். உண்மையா லாஜிக்கல் திங்கிங்ல போனா முன்னாடி போறவங்க வின்னர்ஸ். ஃபுட்பால்லயோ வாலிபால்லயோ இல்ல பேஸ்கெட் பால்லயோ முன்னாடி போய் போடுறாங்கன்னா பேஸ்கெட் பால் அவங்க தான் வின்னர்ஸ். பின்னாடி வரவங்க எப்படா வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா லேட்டரல் திங்கிங் ஒன்னாலதான் முடியாம 100% கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு ட்ரக் டிரைவரை பாக்குறாரு. ட்ரக் டிரைவர் கோயிங் இன் த ராங் டைரக்ஷன். யாரு, ஒரு போலீஸ் ஆபீசர் யாரு ட்ரக் டிரைவரை பாக்குறாரு, போலீஸ் ஆபீசர் பாக்குறாரு. ராங் டைரக்ஷன்ல ஒன் வே ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அவர் ஸ்டாப் பண்ணல. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ட்ரக் டிரைவர் அவர் சொந்தக்காரா இருப்பாரோ, இல்ல அவர் மச்சானா இருப்பாரோ, ஏன் அவரை பிடிக்கல, இல்ல அவர் பிடிச்சா ட்ரக் டிரைவர் நம்மளை அடிச்சிருவாரோ. இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங். லேட்டரல் திங்கிங் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. ட்ரக் டிரைவர் இஸ் வாக்கிங். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஆப்வியஸ் என்ன, ட்ரக் டிரைவர்னா ட்ரக் ஓட்டுவாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் ஆப்வியஸ்.
ட்ரக் டிரைவர் அப்படின்னாலே லாஜிக்கல் திங்கிங் என்ன சொல்லுது, ட்ரக்கை ஓட்டிட்டு இருப்பாரு, ஏன் நடந்து போக கூடாது? அதை தான் எட்வர்ட் டி போனோ சொல்றாரு. அதை தான் எட்வர்ட் டி போனோ சொல்றாரு. நான் சொல்றேன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் கலீக்ஸ், நீங்க எடுக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல 50% இப்பெல்லாம் வச்சுட்டான். நீங்க ஐஐஎம் என்ட்ரன்ஸ் போனீங்கனாலும் ஐஐடி என்ட்ரன்ஸ் போனாலும் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் லேட்டரல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங்ல ஆன்சர் பண்ணா 0 மார்க் தான் வரும். இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மைனஸ் மார்க் கொடுக்குறான். நான் கூட வாங்கியிருக்கேன் மைனஸ்ல. ரிசல்ட் எடுத்து பார்த்தா நம்ம 50, 60, 70 வாங்க பார்த்தா மைனஸ்ல இருக்குது. Because we are trained only with logical thinking. Next slide, please. A man marries 20 women in his village, but he is not charged with polygamy. 20 தடவை பண்ணிருக்காரு. ஆனா பாலிகமி அப்படின்னா ஒரு மனுஷன் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பாலிகமின்னு சொல்லுவோம். அப்படி இருந்த அவரை பாலிகமின்னு சொல்லல. ஏன்? நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. He is a priest. He is a priest. priestனா கல்யாணம் பண்ணி வைக்கிறவர். நம்ம என்ன நினைப்போம், 20 டைம் கல்யாணம் பண்ணி அவரை சொல்லிட்டு அவர் அடிச்சிருவாரோ, இல்ல ஒரு மந்திரவாதி நம்மளை வந்து கத்தி எடுத்து கொன்றுவாரோன்னு, அது வந்து லாஜிக்கல் திங்கிங். லேட்டரல் திங்கிங்ல போகும்போது தான் புரியுது அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவர், ஒரு பிரீஸ்ட், ஒரு புரோகிதர். நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் ஸ்லைட். A man walks into a bar and asks for a drink. The bartender pulls out a gun and points at him. The man says thank you and walks out. ஒருத்தர் வந்து ஒரு பாருக்கு போய் கேட்கிறார், போய் ஒரு ட்ரிங்க் கேட்கிறார். கேட்டோன்னா அந்த பார்ல அவன் என்ன பார்ல வேணும்னா லிக்கர் கொண்டு வரணும். அதுக்கு பதில் என்ன பண்றான், அவன் வந்து பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து போய் காட்டுறான். உடனே அந்த வந்து அந்த லிக்கர் கேட்டவர் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. என்னடா எதுக்குடா அவன் வந்து கேட்கறது லிக்கரு, இவன் எடுத்து துப்பாக்கி எடுத்து காட்டுறான், ஏன் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான்னு நீங்க இன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சாலும் இதுக்கு பதில் கிடைக்காது. லாஜிக்கல் திங்கிங் வில் நெவர் கெட் யூ சொல்யூஷன். கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். அவருக்கு இருக்கிறது ஹிக்கப்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, விக்கல் வந்திருக்கு. விக்கல் வந்தோன்னா அவன் எடுத்து துப்பாக்கி காட்டு பயமுறுத்தோன்னா விக்கல் நின்று போச்சு. அவன் தேங்க்ஸ் போயிடுறான். ட்ரிங்கை வாங்கிட்டு போறானா இல்லையோ, விக்கல் நின்று அவனுக்கு சந்தோஷம். ஸோ இது மாதிரி we can go on by giving examples to show that எப்படி வந்து our mind is so conditioned only with logical thinking, and you will never get NEVER, you will never get the solution unless you train your mind, unless you have a mindset for lateral thinking. Logical thinking la I challenge anybody. ஏன்னா சில பேருக்கு வந்து 1 or 2 solutions கிடைக்கலாம், but 90% of the solutions you will get only through lateral thinking. ஏன்னா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் நம்மள மாதிரி படிக்காதவங்க. எங்க பாட்டிலாம் 3ஆவது 4ஆவது கூட படிச்சாங்க தெரியும். ஆனா விடுகதைன்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த விடுகதை தான் lateral thinking. விடுகதைக்கு நீங்க ஆன்சரே சொல்ல முடியாது. எவ்வளவுதான் நம்ம சிரிப்போம் ஒழிய பாட்டி தான் பதில் கொடுப்பாங்க. 3ஆம் கிளாஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். டாக்டர் நடராஜமூர்த்தி சொன்னார், நான் 15 PhD ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு. ஒரு விடுகதைக்கு நமக்கு ஆன்சர் தெரியாது. அததான் லேட்டரல் திங்கிங்ல சொல்றாரு. இப்ப வந்து அதை மாடர்னைஸ் பண்ணி வெஸ்டர்னர்ஸ் வந்து லேட்டரல் திங்கிங், நம்ம தாத்தா பாட்டிலாம் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க. எங்க பாட்டிலாம் தாத்தாலாம் பாத்தீங்கன்னா விடுகதைகள் நிறைய மனப்பாடம் பண்ண மாதிரி எப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்க 10 கேட்டாங்கன்னா 1 கூட வழி தெரியாது. ஆனா அவங்க கேள்வி விடுகதை கேட்டு அது பதிலும் சொல்லுவாங்க. எழுதி வைக்காம போயிட்டோமே நினைக்கிறோம். அதெல்லாம் தான் லேட்டரல் திங்கிங். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போ. இப்போ இது வந்து லேட்டரல் திங்கிங் வந்து யோசிச்சு பார்த்தா, இப்போ வந்து இந்த மாதிரி அறிவியல் அரங்கத்துல மாணவர்களுக்கும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்க, லேட்டரல் எதுக்கு தேவைன்னா டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி, டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் அப்படின்னு வந்திருக்குன்றாங்க. நம்ம இந்த டிஸ்ரப்ஷன் அப்படின்னு கேட்கும்போது பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ், இட் டிஸ்டர்ப்ஸ் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் கிடைக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு உலகத்துல. எல்லா கண்ட்ரீஸ்லுமே இந்த டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் ஒண்ணுமே வேணாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஓலா, ஊபர் வந்தோடனே இங்க இருக்கிற ஆட்டோக்காரங்க, டாக்ஸிக்காரங்களாம் சும்மா நின்றுட்டு இருக்காங்க. டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி. நீங்க மொபைல்லயே பார்த்துட்டு ஆன்லைன்லயே நீங்க ஓலா, எங்க வீட்டுல இருந்து ஜங்ஷன் வந்து திருச்சியில 5 கிலோமீட்டர் தான், அது போறதுக்கு 300 ரூபா கேட்பாங்க. ஓலா வந்த பிறகு பாத்தீங்கன்னா 50 ரூபா கேட்கறாங்க. 300 ரூபாய் எங்க, 50 ரூபாய் எங்க. இதுக்காக நம்ம ஓலாவே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து நாம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லல. அது வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் அப்படியே டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு பாருங்க. இது உண்மையா பொய்யா? அமேசான் அது மாதிரி நிறைய. அதனால டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் எதுக்கு சொல்றேன்னா, லேட்டரல் திங்கிங்கை பயன்படுத்தி டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷனுக்கு போயிட்டாங்க. நம்ம இப்பதான் லேட்டரல் திங்கிங் பத்தியே படிச்சுட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போ. ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல கிளேட்டன் கிறிஸ்டன்சன் அவர் தான் வந்து 1995லயே பாருங்க, இப்ப 2005, 2015, 2020, 25-26 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷனை பயன்படுத்தி
அவ்வளோ, ஏன்னா அந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 20 கோடி தான் இருக்காங்க. நம்மள மாதிரி 100 மடங்கு வெல்த் வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்னைய பொறுத்த மட்டில் அவங்களுக்கு இருக்க இன்னோவேட்டிவ் அந்த ஸ்ட்ரென்த் தான் நான் சொல்லுவேன். அதுக்காக இன்னோவேஷன் மட்டும் இல்ல, அதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளும் பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரதான் என்னுடைய ஐடியா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. அதுல ஒரு நிமிஷம் go to the previous one. Sorry, previous one. அதுல அங்க பாருங்களேன், to describe innovation that literally means new markets and discover new customers. Next slide please. Next slide. அதே மாதிரி பாத்துங்க, கிளேட்டன் கிறிஸ்டன்சன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் சொன்ன மாதிரி நிறைய பேங்கிங் எக்ஸாம்லயும் சரி, சிவில் சர்வீஸ்ல ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துட்டு அது ஒரு லைன் ஒரு டாட் போடி ஒரு பேர் என்னன்னு கேட்க. ஆனா நம்ம ஒண்ணு எழுதுவோம், இவர் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்னு கூட எழுதுவோம், அது வேற விஷயம். பட் இது மாதிரி பார்த்து வச்சுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அது வந்துன்னா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் என்னால கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கிளேட்டன் கிறிஸ்டன்சன் is a person who coined the term disruptive innovation 1999. Next slide please. Disruptive innovation describes a process by which product or service initially takes a route, a simple application at the bottom of the market, typically by less expensive, more accessible, blah blah blah. Next slide போங்க. இதுல ஒரே நிமிஷம் previous one. அதுல eventually displacing the established competitors, இதான் to be underlined. இதெல்லாம் அவங்க எடுத்த வேர்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க, இன்னும் சிம்பிளா இருக்கும். டிஸ்ரப்டிவ் இது பாருங்களேன், இது ஒரு பிரேக் த்ரூ இல்லைன்றாங்க. டெக்னாலஜி பிரேக் த்ரூ கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை பெட்டர் ப்ராடக்டா மாத்துறது, ஒரு சர்வீஸை பெட்டர் சர்வீஸா மாற்றுறது கிடையாதுங்க. ராதர் தேன் இன்னோவேட்டர்ஸ் மேக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் மோர் அக்சசிபிள். ஆட்டோ இல்லையா, டாக்ஸி இல்லையா, இப்ப கூப்பிட்டா 5 நிமிஷத்துல வருதுன்னா அதை தான் சொல்றாங்க, மோர் அக்சசிபிள், மோர் அஃபோர்டபுள். உண்மையா சொல்றேன். இதுக்காக நம்ம ஓலா ஊபர்லாம் இதே இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் 300 ரூபா விட அதிகமா சொல்லுவோம், அது வேற கதை. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். 300 ரூபா சார்ஜ் பண்ற டாக்ஸி இப்ப 100 ரூபா பண்றாங்கன்னா நவ் யூ ஆர் ஹாப்பி. இதே ஊபர் ஓலா ஒரு 10 வருஷம் கழிச்சு 400 ரூபா சொல்ல போறான், அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு நியூ மார்க்கெட்ஸை, நியூ கஸ்டமர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். Is an innovation that significantly alters the way that consumers, industries, business operate. Complete alter பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. Disruptive technology sweeps away the system of habits. It replaces, because ஏன்னா இப்ப நான் எட்வர்ட் டி போனோ புக்ஸ் 6 புக் வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா 300 ரூபா, சிலது 1100 ரூபா, 600 நம்ம புக் பண்ணி அமேசான்ல ஒரு வாரத்துல புக் வருது. இதே நம்ம போய் இதுக்காக நம்ம எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டை நான் குறை சொல்லல. ஹிக்கிம் பாதம்ஸ் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டா சார் 1 வாரத்துல வரும்ன்றாங்க, 10 நாள்ல வரும்ன்றாங்க. வராம நம்ம மறந்து போயிடுறோம். பட் நம்ம ஆன்லைன்ல அந்த அமேசான்ல பண்ண 1 வாரத்துல எட்வர்ட் டி போனோ எங்க டேபிளுக்கு வந்துருது, என் வீட்டுக்கு வந்துருது. உண்மையா பொய்யா? ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அதை கேப்சர் பண்ணிடுறாங்க, அதை கேப்சர் பண்றாங்க. டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி ஸ்வீப்ஸ் அவே தி சிஸ்டம் ஆஃப் ஹேபிட்ஸ். ஹோட்டலுக்கு போறது கஷ்டமா இருக்கா, சுவி இது பணக்காரங்களுக்கு தான் பயன்படுது. அது அடுத்த கொஸ்டின், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு டெக்னாலஜி கொண்டு எப்படி மிடில் கிளாஸ் தாங்க 50% இருந்து 60% இருக்கிறாங்க இந்தியால. அவங்க மைண்டை கேப்சர் பண்ணி எப்படி அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்றாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இதுக்கு இதை மல்டிநேஷனல் கார்பரேஷன் எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணி சைனா தான் பண்ணணும், யூஎஸ்ஏ தான் பண்ணணும். ஏன்னா நிறைய இது பாத்தீங்கன்னா சைனா தான் இதை பண்ணிருக்குது, யூஎஸ்ஏ பண்ணுது, யூகே பண்ணுது, நெதர்லாண்ட்ஸ் பண்ணுது. இன்னோவேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்தா சுவிட்சர்லாந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல. இந்தியா எங்கேயோ பின்னாடி இருக்குது. ஆனா இந்தியாவில் இல்லாத அறிவா, இந்தியால இல்லாத விஞ்ஞானம் நமக்கு அடிப்படை நம்ம கிட்ட இல்லாததா, நம்ம நாட்டிலேயே வரணும் அப்படின்றதா அந்த பர்பஸ்க்காக நாங்க 1.5 வருஷமா கத்திட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். It's a new product service business model considered disruptive. It helps create a new market. And the word disruption, இப்போ நீங்க சினிமா டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே பவர் போச்சுன்னா பவர் டிஸ்ரப்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, பவர் போயிடுது. இப்போ நான் பேசிட்டே இருக்க, இன்டர்நெட் கனெக்ஷன் போச்சுன்னா பவர், மை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஸ் டிஸ்ரப்டட் நம்ம சொல்றோம். ஸோ டிஸ்ரப்ஷன்ற வேர்டு நம்ம மைண்ட்ல பார்த்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா, இட்ஸ் a disturbance, it creates some problem. ஆனா அந்த வேர்டையே அவங்க பாசிட்டிவ் யூஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷனையே பாசிட்டிவ் யூஸ் பண்ணி அதையும் கேபிட்டலைஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு தடவைக்கு இல்லாம 10 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. Eventually பாருங்க, it helps create a new market, eventually disrupting existing markets and displacing previous technologies. ஒண்ணு வேண்டாம், இப்ப நம்ம ஜெராக்ஸ் காப்பியே அந்த டெக்னாலஜிக்குள்ள போயிடும். சரி, அதுக்குள்ள போக. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. அமேசான் எல்லாத்துக்குமே இப்ப அமேசான் தான் இஸ் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிஸ்ரப்டிவ் கம்பெனி. இவ்வளவு நிறைய, ஆனா நமக்கு எங்க அக்கா எங்க அண்ணன் பையன் எல்லாமே நிறைய பேர் அமேசான்ல ஒர்க் பண்றாங்க.
they are earning in lakhs. நான் 50 வயசு 55 வயசுல எனக்கு இருக்கிற இன்கம் அவங்க 25 வயசுல அவங்க மாச சம்பளமா சம்பறாங்க ஏர்ன் பண்றாங்க. So because people love it so much to forget the real shopping experience. அது இல்லாம எது கேட்டாலும் அமேசான்ல வருது. Airbnb ஒண்ணுமே வேணாம். நம்ம கேரளால போய் ஒரு எத்தனிக் ஹவுஸ்ல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா மொபைல்ல பண்ணாலே போதும். 5 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியுது கேரளால போய் நீங்க வந்து ஒரு வீட்டுல தங்கணும். ஒரு எத்தனிக் அவங்க பாத்தீங்கன்னா பேயிங் கெஸ்ட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அங்க போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணி சேஃபா அவங்க வீட்டு ஃபுட் இந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வரலாம். ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல ஆர்கானிக் ஃபார்மிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அங்க வந்து ஸ்டே பண்ண சொல்றான். இதெல்லாம் Airbnb தான். ஏர் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் அது பேரு. ஆன்லைன்ல வருது. இது ஒரு டிஸ்டர்ப். இதெல்லாம் நம்ம இல்லைன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குறது. அங்க பாத்தீங்கன்னா ரெண்ட் 7000 8000 இருக்கும். ஒரு ஹோட்டல்ல போனா தனியா தங்குறதுக்கு நம்ம பயமா இருக்கும். இதெல்லாமே Airbnb கூட தான். இது another example. Low cost solution to stay away from home. Next slide please. IoT, Internet of Things is another example. Next slide please. இப்போ டாப் இன்னொரு என்ன டாக்டர் சேயோன் அவர் சொல்லுவாரு அவர் எல்லாருமே வந்து 45 நிமிஷத்துக்குள்ள முடிச்சணும்னு சொல்லுவார். நான் 45 நிமிஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடறேன். டாப் டிஸ்டர்ப்டிவ் டெக்னாலஜி டு வாட்ச் அவுட் 2021. ஒன்று வந்து 3D பிரிண்டிங், 5G improved connectivity, artificial intelligence, machine learning, cyber security, edge computing, virtual and augmented reality, headless tech. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே disruptive technology தான் which is going to dominate the entire world down the line. இப்போ 2021ல ஸ்டார்ட் ஆச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுல எல்லாத்தையுமே நம்ம மாஸ்டரி கொண்டு வர முடியுமா? இருந்தாலும் நம்ம இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். இதுல மாணவ மணிகள் யாராவது ஒருத்தர் படிக்கணும்னா 3D பிரிண்டிங் படிக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அதுல எல்லாம் அவங்க எக்யூப் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வந்து அந்த ஸ்ட்ரீமோட சேர முடியும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா நம்ம ரீசெண்டா வாட்ஸ்அப்ல கூட ஐஏஎஸ் இன்டர்வியூலாம் நம்ம பார்க்கும்போது அவங்க கேட்கறதா சிம்பிளா தான் கேட்கறாங்க. தேர் ஆஸ்கிங் வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். இப்போ வாட் இஸ் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி அட்லீஸ்ட் நமக்கு சொல்ல தெரியணும். அது தெரிஞ்சாலே போதும். அதுக்குள்ள அவன் டீப்பா போறது எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் கேட்கறாங்க. அதனால நான் சொன்னது எல்லாமே பேசிக்ஸ். பட் we have been striving for the last 1.5 years to make all these understand. ஏன்னா நம்ம வந்து மாணவர்களை வந்து தொழில் முனைவரா நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம். அதுல என்னென்ன ஸ்டெப் இருக்குது? ஏன்னா நம்ம சிந்தித்தல் மூக்கு சிந்துறதுன்னா மூக்கு சிந்த சொல்லி கொடுக்கலாம். சிந்திக்க சொல்லி கொடுக்க முடியுமா? முடியும்ன்றாங்க. விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞான அடிப்படையில சிந்திக்க சொல்லி கொடுக்க முடியும்ன்றாங்க. அதுதான் இந்த லேட்டரல் திங்கிங். ஸோ அதை வந்து நம்ம ஒரே நாள்ல 1 மணி நேரம் கேட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை பத்தி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாலே, அதை பத்தி விருப்பம் இருக்கிறவங்க எடுத்து படிச்சா அந்த மைண்ட் செட் வந்துச்சுனாலே நம்மளால முடியும். நம்ம எல்லாராலையுமே புதிய சிந்தனைகள் முடியும். அது வந்து அது நமக்கு மட்டும் பலன் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கு பலன், நம்ம நாட்டுக்கு பலன், உலகத்துக்கே அது பலன் உள்ளதா அமையும். ஏன்னா புதிய சிந்தனைகள் எல்லாருமே வருது. அந்த புதிய சிந்தனைகள் சில பேர் தான் அதை பயன்படுத்தி பிசினஸ் மாடலை கன்வெர்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றி யோசிச்சு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா நீங்க வேலைக்கு போறது ஒரு பக்கம், அதுல நீங்க 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டர்பிரனர் நீங்க மாறினீங்கன்னா நீங்க 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. ஸோ 45 மினிட்ஸ். ஏன்னா நம்ம பொதுவாக இப்போ நான் டாக்டர் நடராஜமூர்த்தி கூட சொன்னார், நான் ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப்பில் யூஎஸ் போயிருந்தேன். அங்கே கிளாஸ் எப்படின்னா ஷெடியூல் என்ன பண்ணுறாங்கன்னா 1 hour நம்ம கிளாஸ் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் 30 மினிட்ஸ் தான், இன்னொரு 30 மினிட்ஸ் டிஸ்கஷன். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம ஃபீட்பேக்காக இருக்குது. இல்லைனா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் இது பவர் பாயிண்ட்லேயே காமிச்சு பிளா பிளா பிளான்னு பேசினா அதை பற்றி அவங்க எழுதுறது கிடையாது. அவங்க கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க அதை பொறுத்தா இருக்குது. அதனால் நான் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். I stop here and I thank இந்த அறிவியல் அரங்க பார்த்தீங்கன்னா முதல்ல டாக்டர் சேவன் வந்து எனக்கு வந்து நன்றி உரை ஆற்றுவதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உனக்கு தலைமை உரை கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து சிறப்புரை அந்த வளர்ச்சியை நினைச்சு நான் வந்து உண்மையா நான் பெருமைப்படுறேன். நானே வளர்ந்துருக்கேன் உண்மையா. இது வந்து ஒரு செல்ஃப் பூஸ்டிங் நான் சொல்ல வரல. அந்த வகையில நான் வந்து எம்டிஎஸ் நான் ரொம்ப கடமைப்படுறேன். ஏன்னா நம்ம அங்கீகாரம் அப்படின்றது அந்த பத்மஸ்ரீ வாங்கினா பத்மபூஷன் வாங்கினா தான் அங்கீகாரம். எல்லா லெவல்லையுமே நம்மளை மதிச்சு வந்து டாக்டர் சேயோனோ டாக்டர் சபேசன்லாம் வந்து நீங்க வந்து ஒரு சிறப்புரை, அதுவே நான் வந்து ஒரு பெரிய அங்கீகாரமா நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில 2 கரம் கூப்பி இந்த வாழ்த்துக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி அவர்கள் நன்றி வணக்கம். நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்லுவேன். நன்றி வணக்கம். மிக அருமையான உரை, அருமையான உதாரணங்கள் என்றும் சொல்லலாம் ஐயா. குறிப்பாக உங்களின் இந்த நேர நிர்வாகம் இதற்கு தலை வணங்குகிறோம்.
நீங்கள் சொன்ன இந்த செய்திகள் அதில் அந்த ட்ரக் டிரைவர் பாலிகமி இது நகைச்சுவையாக முன்னாட்களில் சொல்லப்பட்டது என்றாலும் அதற்குள் இத்தனை விடயங்கள் இருக்கிறது என்பதை இன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதுதான் மாற்று சிந்தனையின் அடித்தளம் என்று. இதுதான் நம்முடைய முன்னை தமிழர்களும் நிறைய சொற்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். நீங்கள் சொன்னீர்கள் எதிர்ப்பதம், மேல் என்றால் கீழ், கருப்பு என்றால் வெள்ளை என்று. அதுவே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. உயர்திணை என்றால் தாழ்திணை என்றுதான் நம் அனைவருக்குமே நினைவிற்கு வரும். ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசித்தார்களோ நம்முடைய முன்னை தமிழர்கள்? உயர்திணைக்கு அஃறிணை என்று. ஏனென்றால் உயிர்களுக்குள் உயர்வு தாழ்வு வேண்டாம் என்றுதான் யோசித்தார்கள் போலும். அதை இன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் உங்களின் உரையின் மூலமாக. கல்வி கரையில என்று சொல்வார்கள். இன்னும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று நீங்கள் துவங்கியது மாணவர்களுக்கு, மாணவர்கள் போல அமர்ந்திருக்கும் எங்களுக்கும் கூட இது ஒரு உத்வேகமான உரையாகவே துவங்கினீர்கள். மாற்றம் ஒன்றே மாறாது என்ற போதும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக, நமக்கு சாதகமான மாற்றமாக இருத்தல் வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டோம். கிரியேட்டிவ் என்று சொல்லும் போதெல்லாம் அதனுடைய உண்மையான விளக்கத்தை உணர்வது என்பது சற்று கடினம் என்று கூட சொல்லலாம். கற்பனைகளும் கனவுகளும் கை சேர்ந்தால் கவிதை என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் கற்பனைகளும் கனவுகளும் கற்பனைகளும் கைகோர்க்கும் போது அது எந்த துறையில் இணைந்தாலும் கடின உழைப்போடு கைகோர்த்தால் இலக்கினை எட்டலாம் என்பதை அறிந்து கொண்டோம் இன்று உங்களின் உரையின் மூலமாக. கற்றலின் கேட்டல் நன்று என்று சொல்வார்கள் அல்லவா, அது இன்று நிரூபணமானது. ஐன்ஸ்டீனும் லாசெல்லாவும் எட்வர்டும் குறித்து நாங்கள் படித்து தெரிந்து கொண்டதை விட நீங்கள் பகிர்ந்ததில் தெரிந்து கொண்டோம் நிறைய தகவல்களை. புதியன விரும்பு என்று சொல்வதை விட அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாகவும் உத்வேகத்தோடும் உரையாற்றிய பேராசிரியர் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் பல பல. ஐயா, இது நன்றியுரைக்கு போயிடலாமா? இல்ல, கேள்வி நேரம் இருக்கு ஐயா. ஆமா ஆமா. சரி. நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட தான் ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. இல்ல கண்ணா, பரிணாமமா பரிமாணமா? பரிமாணம். நான் பரிணாமம் சொல்லிட்டேன். ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? நான் பரிணாமம் சொல்லிட்டேன். பரிணாமம்னு சொல்லிட்டேன். இல்ல, நானும் பரிணாமம் தான் சொன்னேன். பரிமாணம். ஓ, நான் பரிணாமம். இதற்குத்தான் வேண்டும் இந்த மாதிரி பேராசிரியர். சரி, நம்ம பழைய பிறவி எல்லாம் நினைச்சு இந்த பிள்ளை லேட்டரல் திங்கிங்ல நம்மள குரங்காக்கிருச்சு. அது பரிமாண வளர்ச்சி. அது எப்படி சொல்லி பாத்துக்கணும்னா முப்பரிமாணம்னு சொல்லி பரிமாணம். அருமை ஐயா, விரல் பிடித்து செல்ல நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும். கண்டிப்பா, நான் விரலாம் பிடிக்கிறேன். நாங்க உங்க விரல பிடிச்சிட்டு அப்படியே ஓடியே வந்துடுறோம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. ரவிச்சந்திரன், அற்புதமான பேச்சு, ரொம்ப அருமை. லேட்டரல் திங்கிங் தான். நான் என்ன நினைச்சேன், லேட்டா திங்க் பண்றது போல இருக்கு. அது லேட்லி திங்கிங். நான் வேலூர்ல ஒரு கல்லூரியில பேச கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். கொஞ்சம் தாமதமா போச்சு. ராமனுக்கு ரொம்ப நன்றி. எங்க ராமன் சீதையோட வந்து உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா? அவருக்கு எப்பவும் சீதையை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அக்கறை அவருக்கு. அந்த வேலூர் கல்லூரிக்கு போயிருந்தா கொஞ்சம் தாமதமா போனேன். அங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, சித்தபேசன் லேட்டுங்காம லேட் சித்தபேசன். அப்பதான் நான் லேட்டரல் திங்கிங்கை பத்தி நினைச்சுக்கிட்டேன். லேட்டரல் திங்கிங்னா நான் இப்ப டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். லேட்டரல் திங்கிங் என்னன்னா, அது வேடிக்கை என்ன பண்ணா, லேட்டரல் லைன் ஒண்ணு போட்டிருக்கான். லேட்டரல் லைன் என்னவா, போகும்போது இருக்கிற வழிக்கு லேட்டரல் லைன் பேரான். இந்த மீன் நேர நீந்தாது தெரியுமோ? ஏன்னா அதுக்கு சென்சரி ஆர்கன்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கான். அந்த செதில் எல்லாமே சென்சரி ஆர்கன்ஸ். அதனாலதான் இப்படி 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 வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். இந்த பக்கம் போகும்போது உணரும், அந்த பக்கம் போதும் உணரும், இந்த பக்கம் போகும்போது உணரும். ஐயா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. சுவிட்சை சொன்னீங்கல்ல, நான் நினைச்சிட்டே போயிட்டு வரும்போது நினைச்சேன், அந்த காலத்துல சுவிட்ச் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். ஆமா, சுவிட்ச் போர்டு 1.5 அடிக்கு 2 அடி இருக்கும். 1 அடிக்கு 2 அடி பெரிய சுவிட்சா போட்டு அதை ஏறி, இன்னும் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேல பித்தளை, கீழே வந்து போர்சிலின், மேல பித்தளை.
அப்புறம் தான் ரெண்டும் பிளாஸ்டிக். அதுக்கு பிறகு இப்ப பாருங்க பட்டன் வந்துருச்சு. இதுக்கு மேல இப்ப ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டான். இப்படி ஒன்னொன்னு எனக்கு கூட சார் ரவிச்சந்திரன் சார், ஏன் ஒத்த தண்டவாளத்துல ட்ரெயின் ஓட்டப்படாதுன்னு ஒரு இன்னோவேஷன் சொல்ல முடியாது. ஓடுது நிறைய ட்ரெயின் ஓடுது. இன்னைக்கு ஒரு தண்டவாளத்திலயா? ஆமா ஆமா இல்லாம ஓடுது. நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் உங்களுக்கு. ஓ நல்ல வேலையா போச்சு. தண்டவாளமே இல்ல. சரி, சைக்கிள்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 86 பார்ட் ஆக்கலாம் தெரியுமா? 247 பார்ட் சைக்கிள்ல. ஏங்க ஸ்கூட்டர்ல கூட இப்படி ஒரு கம்ப வச்சு ஒரு வீல் எடுத்து இப்படி நட்டு போடுறான். சைக்கிளை பாருங்க 2 ஃபோக்கு, முக்கோணமா 3 கம்பி. எதுக்கு? இதெல்லாம் குறைச்சு பார்த்தா 86 பார்ட்ல சைக்கிள் செய்யலாம்னு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் இன்னோவேட்டிவ். இதெல்லாம் இன்னோவேட்டிவ். ஏறி போறது என்னவோ ஒண்ணுதான்னு வச்சுக்கோங்க. நல்லா சொல்லிட்டீங்க. அதை நான் நினைச்சு பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு. ஐன்ஸ்டீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தி ஆர்ட் ஆஃப் லேட்டரல் திங்கிங் எல்லாம் நிறைய எழுதிட்டேன். தமிழ்ல ஒரு பழைய நூற்பாருக்கு சூத்திரம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழு அல கால வகையினானேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல ஒரே ஒரு வித்தியாசத்தை இன்னைக்கு நம்ம பண்ணணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கு, நம்ம புதியன புகுத்தலும்னு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். நினைச்சபடியே நம்ம போய்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் போன வழியே போய் போகக்கூடாது. வித்தியாசமான வழியில போகணும். இப்பதான் கார், இப்ப நேற்று பார்த்தேன், எலக்ட்ரிக் கார் ஒருத்தர் கீழே வாங்கியிருக்காரு. அது கியரே கிடையாது. ஒரு சுவிட்ச் எப்படி திருப்பிக்கிட்டே வராரு. அதான் அதுக்கு கியர். எங்க இன்ஜின் இன்ஜின் எதுக்கு? பேட்டரியில ஓடுதுங்கிறாரு அவரு. இன்ஜினே கிடையாது, பேட்டரியில ஓடிக்கிட்டு இருக்கு. டாடா போட்டிருக்காங்க காரு. அது மாதிரி எல்லாமே இன்னோவேட்டிவா தான் இருக்கணும். நானே வித்தியாசமா சிந்திக்கிறதுனாலதான் என்னை யாருமே அதிகமா இப்ப கூட்டங்களுக்கு கூப்பிடுறது இல்லை. இந்த ஆடு வித்தியாசமா சிந்திக்கிறான். நம்ம எப்பவும் போல சிந்திக்கிறவன் தான் வேணுமே தவிர வித்தியாசமா சிந்திக்கிறவன் கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னோவேஷன் கண்டிப்பா வேணும். அதுக்காக புத்திகட்டு போய் இல்லாஜிக்கல், அதாவது லாஜிக்கு கெடுதி இல்ல, இல்லாஜிக்கலா சிந்திக்கிறது தப்பு இல்ல. லாஜிக்கு கெடுதி இல்ல, இல்லாஜிக்கலா சிந்திக்கிறது தப்பு இல்ல. அதான் எழுதுனா. லேட்டரல் திங்கிங்னா என்னன்னா, இல்லாஜிக்கலா இருக்கிற மாதிரி தெரியும், பரவாயில்ல, புது வழி போ. ஏங்க நான் பாக்குறேன் சார், நம்ம நாட்டுல பாருங்க, சாலை வளைஞ்சு போகும். ஆறு போகும்போது இப்படி குறுக்க பாலம் போட மாட்டாங்க. இப்படி வேணும்னு ரொம்ப தூரம் சுத்தி போன எங்க அதிகமான தூரம் இருக்கோ அங்க போய் பாலத்தை போடுவோம். அந்த கிறுக்கு பயில அந்த யூ டர்ன் திரும்பும் போதே ஒரு பாலத்தை போட்டிருந்தா குறைவாகும்னு சொல்றதுக்கு ரவிச்சந்திரன் அவரு மாதிரி சொல்லணும். என்ன ஒண்ணு நம்ம ஆட்கள் ரொம்ப பேர் கேட்கல. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கேட்கல. நம்ம சொல்றதை எப்பவுமே கேட்கல, எப்பவும் கேட்கல. ஆனா புதிய நெறி புகுவது மிக உயர்ந்த பண்பு. அதுதான் ஒரு மனிதனுக்கும் வளர்ச்சி, தொழிலுக்கு வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வளர்ச்சி. இந்த பாருங்க, எங்களுடைய ராமன் அவர்கள் அந்த மெஷின் செஞ்சாருன்னா அதுல இன்னோவேட்டிவா போயிட்டே இருக்கிறார். அதனாலதான் மேம்பல் இன்ஜினியரிங்ல நிறைய சம்பாதித்து நிறைய அவரு கொடையும் கொடுக்கிறார். சர்வீஸ் ஆர்கனைசேஷன்லயும் இருக்கார். அதனால அவரையும் நான் பாராட்டுகிறேன். அருமையான பேச்சு ரவிச்சந்திரன் ஐயா. நீங்க தொடர்ந்து நாங்க ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு யாராவது கொஞ்சம் கூட நேரம் பேசிட்டா, இல்லையே பேசிடலாமே அப்படின்னு கட் பண்ணி சொல்ற ஆளு இன்னைக்கு அருமையா பேசிட்டாரு. ஒரு இடத்துல பார்த்தேன்னா ஒருத்தர் வந்து யாரோ பத்தி பேசும், ஐயா சாமியவா யாரையோ சொல்லி நிறுத்திடுவார். அப்படி சொல்லுகிற டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நல்ல அருமையான சிந்தனைகளை வழங்கினார்கள். நம்ம சேயோன் ஐயா பொன்னவைக்கோ அவர்கள் எல்லார் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி. அப்புறம் கேள்வி ஒரே ஒரு, ரவிச்சந்திரன் சார், அந்த யூனிவர்சிட்டியில OIT மாறி கிடக்கு சார், அது இன்னோவேஷன் இல்ல. எது மாறி இருக்கு? எது மாறி இருக்கு? யூனிவர்சிட்டியில பாருங்க, ஆமா OIT இருக்கு. ஐயோ சாரி சார், இன்விடேஷன்ல இது லேட்டரல் திங்கிங் இல்ல. இல்ல அதே மாதிரி சிறப்புரையில கூட சிறப்பு உரைன்னு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து சார். அப்படியா? இல்ல, நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்து உங்க இது போட்டிருக்கீங்கல்ல இமெயில்லாம், அதுல யூனிவர்சிட்டியில 2 இடத்துலயுமே நான் கூட இதா ஸ்பெல்லிங் நினைச்சேன். அப்புறம் எங்க வாத்தியார் வந்து தலையில கொட்டினது ஞாபகம் வந்துருச்சு. நீங்க கொட்டிட்டீங்க. இப்ப நீங்க கொட்டிட்டீங்க யூனிவர்சிட்டி அப்படின்னு திருத்தினேன். அதையும் திருத்திக்கங்க. சரி, தேங்க்யூ.
ஐயாசாமி சார் கேட்பாரு. அவரு ஐயாசாமி ஐயாசாமி இந்த பாருங்க, அவரை கண்டா நான் ஏன் பயப்படுறேன்னு இப்ப தெரியுதா? அவரு ஏதோ உட்கார்ந்து இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யூனிவர்சிட்டி எல்லாம் நான் படிக்கவே இல்லை. அதெல்லாம் பார்த்து அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து இது பண்றப்ப நான் என்னத்தான் கேள்வி கேட்கறது, பயமா. அவர் இருந்தாலே நான் பயப்படுவேன். எல்லா இடங்களையுமே நீங்களும் நானும் தான் கேட்போம். அதனால நீங்களா கேளுங்க. ரொம்ப 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 சிறப்பான பேச்சு சார். ரொம்ப அருமையான பேச்சு. ஆமா, அருமையான பேச்சு. மாற்றி யோசி அப்படிங்கறதுல இவ்வளவு மாற்றம், மாற்றி யோசிக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த போலீஸ்மேன் ஏன் ஒன்வேல சார்ஜ் பண்ணலன்னு சொன்னார்ல, அதை விட ரொம்ப அருமை. அதுக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கிறேன். ஏன்னா அவன் ரிட்டையர்டு போலீஸ்மேன். போனது லாரி தான், அவன் ரிட்டையர்டு போலீஸ்மேன். எனக்கு அதெல்லாம் விட 20 கல்யாணம் பண்ணினவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அநியாயம். ஆமா, 20 கல்யாணம் பண்ணி அவரு. ராமன் ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. ராமன். எனக்கே ஒரு வாய்ப்பு தான் லேட்டரல் திங்கிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க சொன்னீங்க செஞ்ச வேலையெல்லாம் என்னன்னு திருப்பி பார்த்த போதுதான் எங்களுக்கு அது ஞாபகம் வந்தது. எப்பவுமே வந்து ஸ்டேட்டஸ் கோ சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதுதான் தைரியமா சேலஞ்ச் பண்ணணும். ஆமா, தைரியம் என்ன சார் வர மாட்டேங்குது. ரிஸ்க் டேக்கிங் தான் மாட்டேங்கிறாங்க. அதான் அதுக்கப்புறம் தீர ஆலோசிச்சு அது என்ன செஞ்சா என்ன எஃபெக்ட் வரும் அதையும் ஓரளவு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினா நம்ம பிரச்சனை கம்மியா இருக்கும். ஸ்ரீதரன் இருக்காரு. ஸ்ரீதரன் அன்மியூட் பண்ணுங்க. ஸ்ரீதரன். ஐயாசாமியா நன்றி சொல்லும் போது கேள்வியை கேட்டுக்கலாம். சரி சரி. ஸ்ரீதரன் வரீங்களா? ஸ்ரீதரன் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஸ்ரீதர். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதனால ஒன்னும் கேள்வி நான் ஒன்னும் அப்சர்வ் பண்ணதுனால ஒன்னும் கேள்வி கேட்க முடியல. ஓகே, தட் இஸ் லேட்டரல் திங்கிங். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா சார்? கேளுங்க. என்ன இல்லையே. இல்ல சார், அதான் சார், யார் வேணா பதில் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, இந்த சில இதுல பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு கருப்பு கலர் துணி போட்டு கண்ணை கட்டிட்டு ஒரு நம்பரை கொடுக்குறாங்க, அதை சொல்லிடுறாங்க அந்த பசங்க, ஏதோ இது பண்ணி சொல்லிடுறாங்க. அது எந்த திங்கிங்ல வருதுன்னு? நான் அதுக்கு பதில் சொல்றேன் சார். சரி சார். அந்த அந்த இதுல ரோட்ல வித்த காட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லாரி போயிட்டு இருக்கோம், அதோட நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அந்த கண்ணை கட்டிட்டு படுத்திருக்கிறோம், அந்த நம்பர் சொல்லுவான். ஆனா அவங்க நேரடியா அதோட நம்பர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஹரே பையா அதோ அப்படி இப்படின்னு ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க. அதுல அந்த லாரி நம்பர் கோடு தெரிஞ்சிடும். அது மாதிரி இது ஒண்ணு கோடு வச்சுக்கிட்டு நம்மள இது பண்றாங்களே தவிர அதான் அதுவும் லேட்டர் திங்கிங் தான். இல்ல சார், இது வந்து தேர்ட் ஐ ஓபனர் அப்படிங்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இதுதான் சார் இவங்க. நாங்க சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு 3 குச்சியை வச்சுக்குவோம். கீழே ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, மேல ஒண்ணு. இத இங்க உள்ளவன் ஒருத்தன் தொடலாம், அவன் எங்கேயோ நிப்பான். அவன் திரும்பி வந்துட்டு எந்த குச்சியை தொட்டான்னு கரெக்டா காட்டுவான். நாங்க என்ன பண்ணுவோம், தலையில இப்படி கையை வச்சிருந்தோம்னா மேல் குச்சி, நடுவுல கையை வச்சிருந்தோம்னா கீழ் குச்சி, கட்ட வரல கொஞ்சம் காமிச்ச கட்ட வரல கொஞ்சம் இதுனா கீழ்குச்சி. இதெல்லாம் ஒரு செய்கை தான் சார். இதெல்லாம் ஒரு அடையாளத்தை வச்சு பண்றது. அப்புறம் தேர்ட் ஐ, ஃபோர்த் ஐனா இந்த இதெல்லாம் ஓட்டுறாங்களே, அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஃபோன் பண்ணியா? ஸ்ரீதர் மியூட் பண்ணிருங்க. சிந்திக்கப்படும். சரி. அடுத்து இல்லைங்கய்யா, இப்போ அவரு சொல்ல வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த யோகா பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல கூட ஒரு குழந்தை அந்த சாதனை பண்ணி இருக்குது. கண்ணை கெட்டிட்டு அந்த கியூப் இருக்கு இல்லையா, அந்த கலர் கியூப் இருக்கும்ல, கண்ணை கெட்டிட்டு என்ன கியூப் அப்படின்னு சொல்லி என்ன கலர் கரெக்டா மேட்ச் பண்ணுது, எப்படி அதை கரெக்டா அந்த கலர் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு கேட்கும் போதுதான் அது தேர்ட் ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட அங்க அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. அதுதான் என்னன்றது தெரியல. இது எல்லாமே
பழக்கத்துல வர்றதுதாம்மா, பழக்கத்துல வர்றதுதான். அர்ஜுனன் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் யோசனை பண்ணனா, இந்த லைட்டு நம்ம இல்லாதப்ப எப்படி சாப்பிட முடியுது? இந்த கையி இந்த வாய் இது சாப்பிட்டு 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 பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கப்பட்டதுனால அதனால இரவுல போயிட்டு அவரு துரோணாச்சாரியருக்கு தெரியாம இவன் இரவுல போயிட்டு ஒரு பொம்மைய நடு குளத்துல கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தான் வில்லால. அப்புறம் அவர் வந்தவர் கேட்டாரு, என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம பகலையில பார்த்து செய்யறத கண் தெரியாத இதுல ஏன் பண்ண முடியாது? பிராக்டிஸ் இருந்தா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சுக்கிட்டு இருந்ததா கதை. பிராக்டிஸ் அவனுக்கு கண்ணு மூட வேண்டியதுல ஒண்ணும் தர வேண்டியது, அவன் பார்க்காதையே மாத்திருவாங்க. அந்த மாதிரி என் பேரெல்லாம் அந்த மாதிரி பண்றான். ஓ பரவாயில்ல, நல்ல முயற்சியும் பயிற்சியும். வாழ்த்துக்களையா. ரைட். அப்புறம் ஓகே வாசுகி கண்ணப்பன் அவர்கள் அவங்க வந்துட்டாங்களா? வாசுகி கண்ணப்பன் அவங்க முதல்ல முன்னிலையில சொல்லும்போது அவங்க வாசுகி கண்ணப்பன் அவங்க நல்லா இன்டராக்ட் பண்ணுவாங்க. இல்ல அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சார் ஐயோ மானத்தை வாங்கறதுக்குன்னே நீங்க இருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு பழைய இல்ல தப்பு அதாவது பழைய வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால வேற வழி இல்லைன்னு செல்லுல போட்டுக்கிட்டே போனேன். ஆனா அங்க போன உடனே செல்லு எடுக்கல, அது தெரியல. இப்ப திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பட் அதனால உங்களத முழுமையா என்னால கேட்க முடியல. ஆனா மிக அருமையாக இந்த கடைசியா கேட்டேன், மிக அருமையாக தெளிவாக பலருக்கும் மிக எளிமையாக புரியக்கூடிய வகையில உங்களுடைய பேச்சு அமைந்தது. மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். மாற்றி யோசி, நல்லா இருக்கும். அப்ப ஐயா சமய நன்றி உரையா? நன்றி உரைக்கு போயிடலாம் ஐயா. போயிடலாம். சரி, நன்றி உரைக்கான நேரம் இது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. இந்த குரலுக்கு பொருத்தமானவர் தான் இதோ நம்மிடையே நன்றியுரை ஆற்ற இருக்கிறார். செய்யும் தொழில் திறன் பெறுவது என்பது சிறப்பல்ல, ஆனால் பிற துறையில் ஆர்வமும் பாண்டித்யமும் இருப்பதே வெகு சிறப்பு என்று சொல்வார். சென்றிட வேறு 8 திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்திங்கு சேர்ப்பெறி என்றந்த பாரதி சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடிப்பவர். அனுபவம் என்பது சிறந்த ஆசானாம் நம்முடைய ஐயா சிறுசபேசன் ஐயாவை போல. அப்படி தனது பழுத்த அனுபவத்தால் எங்களது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தக்கூடிய நல்லதொரு ஆசான். எத்தனையோ விழுதுகளுக்கு நீராகவும் வேறாகவும் இருப்பவர், ஆனால் ஒருபோதும் தன்னை வேறாக பார்க்காதவர். மின் பொறியியல் வல்லுநர் திரு சு ஐயாசாமி அவர்கள் இப்போது இந்த அமர்விற்கான நன்றி நவிழக்கூடிய நல்லதோர் தருணம் இது. எல்லாருக்கும் வணக்கம். அவரு ரவிச்சந்திரன் சொன்னது மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு நன்றி சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கம்பர் ஏகப்பட்ட பேரு அவங்கள மன்னர்கள் எல்லாம் ஒதுக்குன பிறகு வெண்ணையூர் சடையூர் வள்ளல் தான் அவருக்கு எல்லாம் பண்ணினவர். அதனால கம்பராமாயணத்துல 1000 பாட்டுக்கு ஒரு தடவை சடையப்ப வள்ளல்களை சேர்த்துக்குவார். சடையப்ப கம்பன் காலம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அது ராமன் வாழ்ந்தது 11,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த நிகழ்ச்சியில எல்லாத்தையும் சடையப்ப வள்ளலை சேர்த்துக்குவாரு. கடைசியா கூட அந்த இது பண்றப்ப என்ன பண்றாரு, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரி தெரி குழலி யோங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனந்தான் மௌலி அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்காக இதை சொல்றேன்னா, நன்றி மறக்கிறது நல்லது இல்லை. அதனால நம்ம தனக்கு செஞ்சவங்களை நன்றியோட பாராட்டினாரு கம்பர் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொன்னேன். அதனால நன்றி மறப்பது நன்றென்று தான் எப்பவும் சொல்லுவேன். திருக்குறள்ல சொல்றதை விட கம்பராமாயணத்தில் சொல்றது நல்லதுன்னு மாத்தி யோசிச்சேன். இங்கே நமது தலைமை ஏற்று பெருமை சேர்த்தார் மோப்பல் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடுடைய மேபல் இலக்கு இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடோட மேலாண்மை இயக்குனர் ராமன் ஐயா அவர்கள்
பேருக்கு தகுந்த மாதிரி சீதையோடைய எப்பவும் கூட இருக்கிறாரு. ரொம்ப வாழ்த்துக்கள். அவரு சொன்னது ரவிச்சந்திரன் பேச வேண்டிய பாதிய அவரு பேசிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, என்ன தலைப்புல சிறப்புரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைமை உரை இருந்தது. அது ரொம்ப சிறப்பு. அவருக்கு நமது சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிமுக உரை ஆற்றினாரே நடராஜமூர்த்தி, அவரு இங்க இந்த 23 இதுல ஒரே ஒரு இதுக்கு தான் அவர் வரல. மீதி 22 இதுல அவர் இல்லாத நடக்கல. அதே மாதிரி நம்ம ரவிச்சந்திரனும் இந்த 20 வரலும் அவரு ரிட்டையர் ஆனது 20வது அறிவியல் அரங்கத்துக்கு சிந்தனை அரங்கத்துக்கு பிறகுதான். அது வரலும் அவங்க 2 பேரும் பார்த்த முகம். அதனால அவர் அறிமுக உரை ரொம்ப சிறப்பா ஆற்றினார். என்ன காரணம்னா, அவரு எப்பவுமே நன்றி உரை ஆற்றி அவருக்கு பழக்கம். அறிமுக உரை இவ்வளவு சிறப்பா ஆற்றுவார்னு நாங்க இது பண்ணல. அதனால அறிமுக உரை ரொம்ப சிறப்பு. அடுத்தது சிறப்பு உரை ரவிச்சந்திரன் அவரை இன்னும் நிறைய இதுல இது பண்ணணும். நாங்க யாருமே அதிகமா கேள்வி கேட்காதது அடுத்தவங்களுக்கு எல்லாம் எப்படியோ தெரியல, எனக்கு ரொம்ப புரியல. அவரு சொன்னது ரொம்ப ரொம்ப வியப்பாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அதாவது நான் ஆடியோல இன்ஜினியரா இருக்கிறப்போ ஆடியோ அப்படிங்கிறது லீனியர் மட்டும்தான் இருந்த காலம். அதாவது 3/4 மணி நேரம் ஆடியோவை கேட்கணும்னா 3/4 மணி நேரம் அது ஓடணும். டேப்போ இல்ல எல்லாமே அது ஓடணும். 3/4 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணணும். அதை மாத்தி யோசிச்சு அதை டிஜிட்டலுக்கு, ஆடியோ வீடியோ ரெண்டுமே டிஜிட்டலுக்கு மாத்தினப்போ MP3 MP4 இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப நம்ம இதெல்லாம் செல்போன்ல எல்லாம் பண்றோம் இல்லையா, ஒரு கிளிக் பண்ணணும்னா 3 மணி நேர படம் உடனே போயிடுது. இது எல்லாம் மாற்றி யோசிச்சதுடைய விளைவுகள் தான். ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. இமேஜினேஷன் நம்ம இவரு அப்துல் கலாம் அதை தான் சொன்னாரு, நல்ல இமேஜினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும். எங்களுக்கு என்ன வஞ்சகமா, ஒரிஜினலா இல்ல, அதனாலதான் நாங்க எங்கேயாவது காப்பி அடிக்க வேண்டியிருக்கு. வஞ்சகம் பண்ணல. அதனால ஒரிஜினல் பத்தி பேசினார். ரொம்ப நல்லா இது பண்ணாரு. பூமி உருண்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பூமி தட்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை உருண்டைன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் மாற்றி யோசிச்சதுனாலதான் நம்மளுக்கு இது. அதே மாதிரி ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, இது ஏன் மேல போகாம கீழே விழுவுதுன்னு ஒருத்தர் யோசிச்சாரு. நம்ம ஆப்பிள் கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுருவோம், இல்லாட்டி வேற யாருக்காவது கொடுப்போம், இது 2 தான் தெரியும். ஆனா இது ஏன் மேல போகாம கீழே விழுந்துச்சுன்னு சொன்னாரு, ஒருத்தர் சிந்திச்சாரு, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி மாற்றி யோசிக்கிறது ரொம்ப சிறப்பாக மாற்றி யோசிக்க சொன்னாரு. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேராசிரியர் கன சிற்றபேசன், அதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அவரு என்ன வச்சிருக்கிறாரு என்ன இதுன்னு தெரியாது. இவ்வளவுதான் நம்ம பார்த்தோம், இத்தனை தடவை எல்லாம் எழுதணும் யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெல்லிங் மாத்தி வந்திருக்குங்கிறத அவர் சொன்ன பிறகுதான் நம்ம மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சுகன்யா சுப்பு இப்போ நாட்டுப்பண்ணு பாட போறாங்க. அவங்க நம்ம ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இளையவர்கள் மட்டும் இல்ல, நமக்கு கண்ணுக்கு குளுமையா அவர் சொன்னது மாதிரி அழகானவர், இளையவர், இந்த இதுல விருப்பத்தோட பங்கு பெறுறவர். அவருக்கும் நமது நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த சேயோன் வந்துட்டாரு, எங்கேயோ இருந்து என்னமோ கஷ்டப்பட்டு வந்துட்டாரு. சேயோன் வந்துட்டாரு லைன்ல வந்துட்டாரு. ஆமா இருக்க முடியாது. ஆமா 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 அவரு நேத்து 7 திரை விலைக்கு வடலூர்ல இருந்திருக்காரு. ஆமா 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 இந்த வானொலி கலைஞர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்கள பத்தி நான் சும்மா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதோ பேர் கொஞ்சம் இதா இருக்க, என்ன செண்பக காசி அப்படின்னு இருக்க,
என்ன ஏதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வானொலி கலைஞர் இல்ல, வானொலி கவிஞர். அவங்க பேசுனது அத்தனையும் கவிநயத்தோட இருந்தது. அத அத நாங்க ரொம்ப பாராட்டுறோம். பாராட்டுறதோட மட்டும் இல்ல, இனி எங்களுடைய நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியிலையும் அவங்க இணையாமல் இருக்கக்கூடாது. அவ்வளவு பிரமாதமா இது பண்ணாங்க. இணைப்புரை ரொம்ப அழகா வச்சாங்க. அதே மாதிரி பாதியில போயிட்டு மறுபடி வந்தாலும் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சேயோன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கும் நன்றி. ஸ்ரீதர் கொஞ்சம் லேட்டா, எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு எல்லா நிகழ்ச்சிக்கும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாரு. அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சேயோன் கார்ல போறப்பவும் பார்த்துக்கிட்டு போனாரு. நீங்க அவரு சார் சொன்னாரு கார் ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டணும் அப்படின்னு. அவரு ஒண்ணுமே பண்ணல. இவரு நம்ம ராமர் மாதிரி பக்கத்திலேயே மனைவி இருந்தாங்க. அவர் ஓட்டுனாரு, பக்கத்துல மனைவி இருந்தாங்க. அவங்க தான் எல்லாம் ஆப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவர் பாதுகாப்பா தான் ஓட்டுனாரு. கார் ஓட்டுறப்ப நம்மளோட இணைஞ்சிருந்த சேயோன், அதாவது எங்க இருந்தாலும் அவர் இயக்குனருங்கிறதுல, வானொலியில இயக்குனரா இருந்தாரு, அப்புறம் எல்லாத்துலயும் இதை பூரா இயக்குபவர் அவர் தான். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு, இந்த நாளைய நிகழ்ச்சிகளை பத்தி நமது ஐயா பேராசிரியர் கன சிற்சபேசன் அவர்கள் பேசுவார். அவர்களுக்கும் அவர்களை பேச விட்டுட்டு நான் நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நம்முடைய சிந்தனை அரங்கத்தில் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகிற சிந்தனை அரங்கத்தில் நம்முடைய நிரந்தர உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் நாட்டுப்புற இலக்கியம் பற்றி பேசுகிறார்கள். நிறைய அவர்கள் அதிலே பயிற்சி உடையவர்கள் பேசுகிறார்கள். மிக அருமையான வரவேற்புரையை நம்முடைய டாக்டர் நாகப்பன் அவர்கள் வழங்குகிறார்கள். மிகப்பெரிய அறிஞர், உலகத்திலே பெரிய அறிஞராகிய பேராசிரியர் சித்தபேசன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். அறிமுக உரையாக மிக நல்ல புகழ்மிக்க பேராசிரியை முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துகிறார்கள். இணைப்புரையை பேராசிரியர் காயத்ரி அவர்கள் செய்கிறார்கள். நாளை 11:30 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள், அருமையான நிகழ்ச்சி என்று கூறி இப்பொழுது வாசுகி கண்ணப்பன் அவர்களை நாட்டு பண்பாடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்பண் இருவரும் சேர்ந்து செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. படத்தை மாத்த முடியாது. முதல்ல தொடங்கும் போது திருவள்ளுவர், முடிக்கும் போது பாரதியார். எப்படிமா மந்திரம் இதான் போல இருக்கு, மாற்றி யோசி. நன்றி வயசாயிடுச்சுங்கய்யா, தெரியாது. அவங்க நொட்டி மாத்திடுவாங்க. யாரு வயசாயிடுச்சு? உங்களை சொல்லல, என்ன சொன்னேன் உங்களுக்கு சொல்லிக்கங்க. செண்பக காசியம்மாள் காசி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்களா?